இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு. ஆமா. நான் வந்து ஆமா ரொம்ப வருஷம் முன்னாடி எங்க ப்ரோகிராம் வந்து 6:30க்கு வரும். ஒரு லோக்கல் சேனல்ல. 6:30க்கு எங்க ப்ரோகிராம் வரும். 6 மணிக்கு 6 டூ 6 வந்து ஒரு ப்ரோகிராம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சேனல்ல போட்டேன். ஏன்னா ஒரு ஜோசியக்காரனுடைய ப்ரோகிராம். கரெக்ட்டா 6 மணிக்கு ஜோசியக்காரனோட ப்ரோகிராம். அதே மாரி ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க ப்ரோகிராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போட்டிருந்தாரு. என்னதான் நம்ம அந்த ப்ரோகிராம் வருது. சரி முன்னாடி என்னதான் ப்ரோகிராம் வருதுன்னு பார்த்தா, ஒருத்தர் கம்ப்யூட்டர வச்சுக்கிட்டு அ உட்கார்ந்துருக்காரு. ஃபோன் பண்றாங்க. லைவ் லைவ் கால்ங்க. நான் நான் அப்பதான் ஒரு மாரி அதிர்ச்சி ஆயிட்டேன். ஜனங்க எப்படி ஃபோன் பண்றாங்க. இவரு கேட்கிறாரு, "என்னங்க பிரச்சனை? சொல்லுங்க" அப்படின்னு. இல்லைங்க வீட்ல இந்த மாரி பிரச்சனைங்க. பிசினஸும் ஓடலைங்க. என் கணவருக்கு ஒண்ணும் இல்லைங்க." ஏதோ பிரச்சனை அவங்க வீட்ல உள்ளவங்க சொல்லுவாங்க. உடனே, என்னைக்கு பொறந்தீங்க? இது சொல்லுங்க, அது சொல்லுங்க." டக்கு டக்கு டக்குன்னு அந்த நட்சத்திரம் போடுறது, இத போட்டு உங்களுக்கு இது வந்து இப்படிதான் இருக்கும். இது மாறவே மாறாது." அப்படின்னா அவங்களுக்கு, "ஐயோ! அப்படிங்கயா?" அப்படின்னு. ஆமா. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில சொல்றாரு. அந்த கோயிலுக்கு இந்த டேட்ல போங்க. அதுக்கப்புறம் இத இத எடுத்துட்டு போங்க. இத இத செய்யுங்க. இத்தன இவ்வளோ ரூவா கொண்டு போங்க. அது இதுன்னு சொல்றாரு. அவ்வளவுதாங்க. சொன்னது தான். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு அது மட்டும் இல்ல. சிலருக்குலாம் உங்க பிரச்சனை வந்து இது நேர்ல கேட்டா தாங்க முடியும். நான் வந்து உங்க வேலூர் மாவட்டம் வர்ற ஜூன் மாசம் 15ஆம் தேதி காலையில 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திருப்புரம் அந்த லாட்ஜ் இருக்கு இல்லையா? அங்க தான் இருப்பேன். ஃபோன் நம்பருக்கு தெரியுது பாருங்க ஸ்க்ரீன்ல. அந்த நம்பர நோட் பண்ணி கால் பண்ணுங்க. அந்த இடத்துக்கு வந்துருங்க. அங்க நான் பரிகாரம் சொல்றேன். இப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா இது? ஜனங்க ஃபோன் கால் மேல ஃபோன் கால். நம்ம கிறிஸ்தவம் இது வச்சா ஃபோன் காலே வர்றதில்ல. அவ்வளவா. அப்போ அவ்வளவு பரிகாரங்களுக்கு தேடி ஓடுறாங்க. உங்கள்லயே நெறைய பேர் வந்து அந்த மாரிலாம் அனுபவிச்சிருப்பீங்க. அப்படித்தானே? நெறைய பேருக்கு இந்த லைஃப்ல இதெல்லாம் அ ஒரு பேக்கிரவுண்ட்ல வந்தனால உங்களுக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா! ஒரு ஒரு ஜோசியக்காரன் வந்து வாழ்க்கைய மாத்தி விடுறான் பாருங்க, அப்படின்னு சொல்லிட்டு. அ ஆனா உண்மையான பரிகாரம் அப்படின்னா யாருங்க? உண்மையான விடுதலை, ஒரு வாழ்க்கை, ஒரு சாபத்திலிருந்து ஒரு குடும்பத்தையே தூக்குறது வந்து அவர் ஃபாதர் காட். தேவன் தவிர வேற யாருமே கிடையாது. ஓகே. அ ஓகே. ஸோ அப்ப சாபம் வந்து ஒர்க் ஆகுதான்னா, ஒர்க் ஆகுது. சோயிங் அண்ட் ரீப்பிங் இருக்குது. ஜெனரேஷனல் கர்ஸ் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. நெறைய குடும்பங்கள்ல ஒர்க் ஆகுது. சிலருக்கு தெரியாது. ஏன் குழந்தைங்க வந்து இப்படி பிறக்குது அப்படின்னு கூட நெறைய பேருக்கு தெரியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஏதோ நெனைப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடியும் காரணம் இருக்கு. எல்லாமே இன்னைக்கு அந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வி ஆர் கனெக்டட். நம்ம ரொம்ப கனெக்டடா இருக்கோம் பாருங்க. ரொம்ப கனெக்டடா இருக்கும். நமக்கே தெரியாது. ஆனா எல்லாமே கனெக்டட். எல்லாமே சொல்லுவாங்க. இது நடப்பதற்கு காரணம் ஒரு காரியம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சயின்டிஃபிக்கா ரொம்ப ஆழமா போனா சில நேரம் புரியாது. ஆனா லைட்டா புரிஞ்சுக்கோங்க. எல்லா நிகழ்வுக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எத்தன பேர் நம்புறீங்க அத? அ இன்னைக்கு காலையில நீ இதுல ஜாயின் பண்ணி இப்ப என் சத்தத்த கேட்கிறீங்கன்னா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. உங்களை கேட்க வைத்ததும் உங்க சூழ்நிலை தான். உங்கள கேட்க வைக்கிறதுமே ஒரு சூழ்நிலை தான். எஸ், தேர் இஸ் சம்திங் ஹேப்பனிங் பிஹைண்ட் யூ. உங்க பின்னாடி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஒரு பிரமாணத்துக்குள்ள இருக்கிறீங்க எல்லாருமே. எல்லாரும் ஒரு பிரமாணம் அப்படிங்கிற ஆண்டவர் ஆண்டவர் தேவன் படைத்தது தான் அது. ஆனா அதுக்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கிறோம். எவ்ரி ஒன் ஆர் ஃபிக்ஸ்ட் இன் தட். சோ அந்த லா படி தான் போயிட்டே இருக்கும் பாருங்க. அதான் கர்மா. நான் கர்மா 1, 2 2 இதுல பேசியிருப்பேன். என்னோட சொந்த லைஃப்ல என் குடும்பத்துல நடந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். திருப்பி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால தான். அப்போ நம்ம குடும்பங்கள், வாழ்க்கையில எல்லா காரியமும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம், 400 வருஷம் அடிமையாய் இருப்பது வந்து ஏற்கனவே ஆபிரகாமுக்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆபிரகாம் காலத்திலேயே தெரியும் இப்படிதான் நடக்கும். எகிப்துக்கு போறவங்க அங்க இப்படி மாட்டுவாங்க. எவ்ரிதிங் இஸ் நோன். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே சொல்றாரு, அப்பா இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு நடக்கிற காலம் வரும். ஹி பிரிடிக்ட்ஸ்.
இதுதான் நடக்கும். ஏன்னா ஜனங்கள் அவங்க அதுக்கு நேராக போகிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இயேசுவை சிலுவையில் அறிமுகம் சொல்லுவாங்க, இந்த இரத்தப்பழி எங்கள் மீது வரட்டும், எங்கள் சந்ததி மேல். அது வார்த்தை நம்ம சாதாரணமா படிக்கிறோம். ஆனா யூதர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்டுடைய லா படி அது மிகப்பெரிய ஒரு சாபம். இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஊழியம் தொடங்குது, அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் தொடங்குதுங்க. 70வது வருஷம் ஏடி, ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஜீசஸ், ஏடி 70வது வருடம் எருசலேம் ஆலயம் இடிக்கப்படுகிறது. ரோமர்கள் வந்து அப்படியே யூதர்களை கொன்று குவிக்கிறாங்க. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் அதற்கு முன்பாக தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறது. 4-7 வருஷத்துக்கு முன்னாடி ஏடி 63 67 சொல்றாங்க. அது அப்புறமா இன்டர்பிரேட் பண்ணி நிறைய மாற்றங்கள் மாற்றி என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஏடி 100க்கு மேலதான் யோவான் வந்து உயிரோட வாழ்ந்தாரு எழுதுனாங்கன்னு சொல்லி மாத்திட்டாங்க. அதுதான் நிறைய இன்னைக்கு இருக்கிற டாக்டர்னல் பிரச்சனைக்கு காரணம் நிறைய இருக்கு. ஆனா ஏடி 70ல நடந்தது உலக வரலாறுலேயே அப்படிப்பட்ட ஒரு அழிவும் அப்படிப்பட்ட ஒரு நாளும் இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும், ஹிட்லர் காலத்துல கூட இல்லை. ஆமா, இன்னுமே அப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. அதெல்லாம் காரணம் என்ன? தட் இஸ் கர்மா. எல்லாமே அதுலதான் அந்த சுழற்சி அதுக்குள்ளதான் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளதான் மனுஷன் சுத்திக்கிட்டு இருக்கான். இதுலதான் ஒருத்தனுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இதுல நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு நாள் நான் பர்டிகுலரா ரீபர்த் அப்படிங்கிற டாபிக்ல டீச் பண்ண போறேன். ரீபர்த் உண்டா, இருக்கா, இல்லையா அப்படிங்கிறதை நான் ஒரு நாள் தனி டாபிக்ல பேச போறேன். ஆமா, அது வந்து முற்றிலுமா நம் ஃபெலோஷிப்ல உள்ளவங்களுக்கு மாத்திரமே. அது யூடியூப்ல கூட ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது வரைக்கும் கிறிஸ்டியானிட்டியில டச் பண்ணாத ஒரு டாபிக். ஆமா, மறு ஜென்மம் இருக்கா அப்படிலாம் ஏன் அப்போ மத்த புராணங்கள்ல நம்புறாங்க, என்ன நடக்குது, பைபிள்ல இதை பத்தி பேசியிருக்கா, இப்படின்னு சில வசன ஆதாரத்தோட உங்களுக்கு நான் இன்னொரு நாள் சொல்றேன். இன்னைக்கு இந்த கர்மா இந்த இதோடைய ஒரு சின்ன கண்டினியூஷனா ஜஸ்ட் சொல்றேன். ஓகே தானே? நீ கேட்கலாமா? சரி, ஓகே. இப்போ எல்லாருக்குமே தெரியும் எப்போ இந்த சாபம் பூமிக்குள்ள வந்தது, எப்போ வந்துச்சுங்க? இப்போ நம்ம தாத்தா பாட்டி இவங்க பண்ண தப்புக்கு தான் நம்ம அனுபவிக்கணுமா அப்படின்னு நமக்கு ஒரு கோவம் வரும். நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா, அவனை பரலோகத்துக்கு போயிட்டு இவரை தேடி பிடிச்சி வச்சு வாங்கிக்கிறேன். ஏயா ஒழுங்கா இருக்க முடியாது உனக்கு? உங்களால நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க. நீ பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்ட, நாங்க எங்க சந்ததியா அப்படின்னு எல்லாரும் நிறைய பேருக்கு அப்படி எல்லாம் தோணும். ஒண்ணும் இல்லை, நமக்குதான் நமக்கு விடுதலையை கொடுத்துட்டாரு அப்பா. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியல. சரி, அப்ப இந்த கர்ஸ் வந்து எப்படி முதலாவது பூமியில என்ட்ராச்சு, இத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, ஒரு வசனம் சொல்றேன், யாராவது ரீட் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, எப்போ கர்ஸ் வந்து பூமிக்குள்ள என்டர் ஆகுது? ஆதியாகமம் 3:17 படிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தங்க படிங்க. முதலாக இந்த பூமி எப்படி சாபத்துக்குள்ளாக வருது, இது நமக்கு புரியும். ஆதியாகமம் 3:17 யாராவது வாசிக்க முடியுமா? பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். தேங்க்யூ சிஸ்டர். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நல்ல அந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அதன் பலன் என்றால் இந்த பூமியினுடைய பலன். இந்த பூமியில எது நீ வாழ்வாதாரம், சொல்லுங்க வாழ்வாதாரம். ஏன்னா ஆதாமை படைத்து இந்த என்ன பண்றாரு, இந்த பூமி தான் உனக்குடைய வாழ்வாதாரம். இப்போ ஸ்கர்ஸ் வருது பாருங்க, உன் நிமித்தம், நல்லா பாருங்க, உன் நிமித்தம் பூமி, உன் நிமித்தம், தட் மீன்ஸ் த எர்த். இன்னைக்கு நாம் வாழுகிற இந்த பூமி, இந்த பூமி அந்த நேரத்துல என்னாச்சு, சபிக்கப்பட்டிருக்கும்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அதன் பலன் எப்படி புசிப்பையா? வருத்தத்தோடே. இது நான் அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, இதனாலதான் என்ன வரும்? பூமியில முட்களும். ஆண்டவர் அப்ப படைச்சதெல்லாம் சூப்பரா படைச்சிருக்காரு. பிளான்ஸ், எல்லா மிருகங்கள் வரைக்கும் எல்லாமே பெஸ்டா தான் இருந்திருக்குங்க. எப்போ இந்த சாபம் பூமிக்குள்ளே வந்ததோ, கான்சிக்வன்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து தண்டனை கிடையாது, இது கான்சிக்வன்ஸ். ஏன்னா ஆண்டவர் முதலே ஆதாம்கிட்ட சொல்லிட்டாரு, தம்பி எதை வேணாலும் சாப்பிடு, இதை மட்டும் செய்யாத அப்படின்னு சொல்லி அவன் அதை அதான் வஞ்சிக்கிறான் பிசாசு. இப்ப எல்லாமே பாருங்க, வீட்டுல நம்ம எல்லா திங்ஸும் இருக்கும் பிள்ளைங்க கிட்ட, இதை மட்டும் தொடாதமா அப்படின்னா அதை மட்டும் தான் போய் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து உடைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒண்ணும் இல்லை, சின்ன பிள்ளைங்கிட்ட டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவ்வளோ இது, இதை மட்டும் தொடாதன்னு அதை மட்டும் சொல்லி பாருங்க, அதை மட்டும் தான் செய்வாங்க. ஆமா, பால் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்துருக்கேன் வீட்டுல, இந்த ஹால்ல குழந்தைங்க பால் வச்சு விளையாடுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, ஏமா எல்லாம் பார்த்து விளையாடுங்க, டிவி இருக்கு, டிவியில பற்றக்கூடாது, அதனால பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அடுத்த செகண்ட் அந்த குழந்தை டமால் டிவியில தான் அடிக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஆமா, எதை சொல்றோமோ அதை தான் செய்வான் மனுஷன். அப்போ ஆதாமும் அந்த மாதிரி செஞ்சதுனால பூமி என்னாச்சு? பூமி சபிக்கப்பட்ட. அப்ப இந்த பூமியில இருந்து வருகிற பலன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் வாழ்வாதாரம் என்னங்க? அவன் ஒரு பிசினஸ் பண்றதா இருக்கட்டு, அவன் எதை பண்ணாலும் எப்படிதான் புசிப்பானா? வருத்தத்தோட. he eat with struggle. அதனாலதான் இன்னைக்கு சொல்லுவாங்க, உழைக்காம எப்படிங்க காசு வரும்? ஆமா, உழைக்கணும். you need to hard work to earn money. வேர்வை சிந்திதாங்க சம்பாதிக்கணும். ஏன் இதெல்லாம் இன்னைக்கு பூமியில வந்துச்சு இந்த வார்த்தைகள்? இன்னைக்கு அப்படிதான் கஷ்டப்படுறாங்க. ஐடி கம்பெனில 12 மணி வரைக்கும் உட்காந்து சிஸ்டம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் they are trying hard. முடியல. பிசினஸ்ல வந்து போராட்டமா இருக்கு சிலர்லாம் வந்து வேலைக்கு போனா அங்கப்பா அந்த மேனேஜர்ஸ், மேல் அதிகாரிகள் அவங்க எல்லாம் பேசுறது அவ்வளவு வருத்தத்தோட பலனை புசிக்கிறார்கள். பூமி எங்கும் இது இப்படிதான் இருக்கு. இந்த சாபம் அப்பவே வந்துடுச்சு. பூமி சபிக்கப்பட்டாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த பூமியை ஆண்டவர், பூமியில உள்ள காரியம் யாருக்கு கொடுத்திருந்தாரு? எடுங்க பார்க்கலாம். சங்கீதம் 115:16. நான் இன்னைக்கு பேசிக் வசனங்கள்லாம் சொல்லுவேன், கவனமா கேளுங்க. எப்படினால சீக்கிரமா முடிக்க முடியும், முடிச்சிருவேன் கண்டிப்பா. சங்கீதம் 115:16 ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த அது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வெளிவந்து விடுவீர்கள். நிறைய பேர் நீங்க ஆல்ரெடி வெளியே வந்துட்டீங்க. அதுக்கான வசனங்களை தான் நான் சொல்றேன். believe it. okay, 115:16 சங்கீதம் 115:16 எடுங்க பார்க்கலாம். அத படிங்க பார்க்கலாம். யாராவது டக்கு அப்படி பைபிள ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்ப எங்கங்க பூமி யாருக்கு கொடுக்கப்பட்டது? for you and me. இந்த பூமியினுடைய அதிகாரங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இவன் இதனுடைய அதிகாரத்தையும் இதையும் என்ன பண்ணிட்டான்? இழந்து விட்டான். எப்படி தெரியும் பிரதர்? இப்போ வந்து இவன் இழந்துட்டான் அப்படின்னா, நீங்க லூக்கா 4வது அதிகாரம், இன்னைக்கு கொஞ்சம் வசனங்கள் கொஞ்சம் நிறைய சொல்லுவேன், அதனால பைபிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது சில போட முடிஞ்சுன்னா சாட்ல கூட போடுங்க. லூக்கா 4வது அதிகாரம் 5-6 படிங்க பார்க்கலாம். லூக்கா 4:5-6. பின்பு பிசாசு அவன் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவர்கள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பிசாசு சொல்றான் பாருங்க, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். ஆனா நம்ம சங்கீதம் 115:16 என்ன பார்த்தோம்? தேவன் பூமியை யாருக்கு கொடுத்தாரு? மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம், இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படித்தானே? சங்கீதம் வந்து இயேசு வருவதற்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. ஆனா
இயேசு வரும் பொழுது பிசாசு இயேசுவை சோதிக்கிறல, சோதனைக்கு போகும்போது இயேசுவை டெஸ்ட் பண்றான். பாரு, எனக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு பாருப்பா, இட் இஸ் கிவன் டு மீ, இதனுடைய ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்கிட்ட, நான் இப்போ வச்சிருக்கேன் பாருங்க. ஓனரே கிடையாது. சிலர்லாம் வந்து இந்த நிலத்தை அபகரிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குல்ல. அவங்களுடையதே கிடையாது, ஆனால் இது என்னுடையது அப்படின்னு சொல்றாங்கல்ல, இல்லீகல். அந்த மாதிரி இந்த பூமியினுடைய சகலத்தை என்ன பண்ணிட்டான்? அவன் இல்லீகலா இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறான். அது சொல்றான், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இயேசு இரண்டாவது ஆதமாக, எதை ஆதாம் தன்னுடைய பொசிஷனை இழந்தானோ அந்த பொசிஷன்ல, தம்பி இப்ப நான் வந்துட்டேன், இங்க பாரு போட போறேன் அப்படின்னா இயேசு வராரு சீன்ல. அது அவனுக்கே தெரியாது. அதான் வேதத்துல போட்டிருக்கோம், இயேசு எதற்கு வந்தார் என்று அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா சிலுவையில் அறைந்திருக்க மாட்டான் அப்படின்னு வேத 1 கொரிந்தியர்ல இருக்கும். இங்க இயேசு சிலுவைக்கு போய் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார். மனிதன் சொல்றார், தம்பி இப்ப பாருப்பா, உன்னை நான் வந்து படைக்கும் போதே என்னோட உறவுக்காக படைத்தேன். என்னுடைய திருத்துவ உறவுல நீ தேவனை போல, தேவர்களை போல இந்த பூமியை ஆளும்படி. ஏன்னா ஆதியாகமம் 1:26, 28 போட்டிருக்கோம், இந்த பூமியை ஆண்டவர் கொடுத்து என்ன சொல்லுவாரு? இதை ஆளுங்கன்னு தான் சொல்லுவாரு. மல்டிப்ளை பண்ணுங்க, பெருகுங்கள் அப்படின்னா அந்த பூமியுடைய பலன் வருத்தம் இல்லாமல் சந்தோஷமாக புசிக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணாரு? பூமியை கொடுத்தாரு. இப்ப ஜீசஸ் வராரு சீன்ல, வந்து ஜெயிக்கிறாரு. மத்தேயு 28:18 படிங்க பார்க்கலாம். மத்தேயு 28:18. இது இயேசு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து உயிர் தெழுகிறார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் கடைசியாக சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அடுத்தது படிங்க, கண்டினியூ படிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இருக்கிறேன் என்றார். சொல்றாரு, இப்ப பாருங்க சீஷர்களே, எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. இப்போ வானத்திற்கு மாத்திரம் அல்ல, பூமியினுடைய அதிகாரத்தை நான் எடுத்துக்கொண்டேன். நான் இப்ப லீகலா, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், உங்களுடைய நிலம் உங்களுடையதான். ஆனா ஒருத்தங்க உங்களுக்கு தெரியாம கையெழுத்து வாங்கிட்டாங்க. எப்படி? கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனா இப்ப நீங்களுமே அதை என்ன பண்ண முடியாது? போய் கேட்க முடியல. ஏன்னா நீங்கள் தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க உங்க நிலத்தை. அவன் ஆண்டுட்டு இருக்கான். ஆனா லீகலா அது உங்களுடைய நிலம். ஓகேங்களா? உங்க வீடுனே வச்சுக்கோமே, உங்க வீடை ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டான்? புடிச்சிட்டான். நீங்க தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க ஏதேன் தோட்டத்துல. இப்போ ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து உங்களுக்காக அந்த நிலத்தை என்ன பண்றாரு? ஆமா, கிளியர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த நிலம் உங்களுடையது என்று சைன் பண்ணிட்டாரு. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, அப்பா இப்போ உனக்கு வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உனக்குன்னு பிதா என்ன சொல்லிட்டாரு? இயேசு கிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப ஜீசஸ் வந்து சொல்றாரு, வானத்திற்கும் பூமிக்கும் இப்ப எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த வக்கீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வராரு. நீங்க இருக்கீங்க, சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, உங்க நிலம் உங்ககிட்ட வந்துடுச்சு. பாருங்க, ஆர்டரை பாருங்க, ஆர்டர் காப்பியை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி இருக்கும் உடனே? பாடா, ஆனா உங்க வீட்டுல யார் இருக்கா? யாருங்க இருக்கா? அபகரித்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க வெளியே போக மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க உங்களை நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க உங்க கையில ஆர்டர் காப்பி வந்துடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு இது உங்க வீடு. இப்ப நீங்க போய் என்ன பண்ணுவீங்க? ஐயா
ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா அப்படின்னு போய் கதவை தட்டி மெதுவா கொஞ்சம் வெளியே போக முடியுமா அப்படின்னு கெஞ்சுவீங்களா? இல்ல பக்கத்துல நின்று ஐயோன்னு அழுதுட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்க வீடு ஆர்டர் காப்பி வந்துடுச்சு. இப்போ அங்கே இல்லீகலா உங்க வீட்டுக்குள்ள குடியிருக்கவர்களை என்ன பண்ணுவோம்? பொதுவா அந்த உலகத்துல என்ன பண்ணுவாங்க? போலீஸ கூட்டிட்டு போய், அப்படிதானே? இன்னும் வேற லெவல்ல பண்ணுவாங்க சிலர்லாம். அப்படியே தூக்கி எறிவாங்க வெளியே. எப்படிடா பாரு, என்ன பாரு, காப்பிய பாரு, ஆர்டர் காப்பிய பாரு. கோர்ட்டே சொல்லிடுச்சு. அந்த மாதிரிதாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா என்னன்னா இன்னும் அது உள்ள வரல. அதனாலதான் சுவிசேஷம்னு சொல்றாரு இயேசு. சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆமா, நம்ம ஆட்கள் சுவிசேஷத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் அடிப்பார், கொடுப்பார், வெடிப்பார்னு அவரை கெட்டவரா பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நல்லவருங்க, உங்களுக்காக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். சரி, அப்போ இயேசு சொல்றாரு எனக்கு அதிகாரம் கொடுருக்கு. ஆனா இதுல ஒரு காரியத்தை பாருங்க. எப்பா, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க போய் சீஷராக்கி நான் சொன்னதை அவர்கள் கை கொள்ளும்படி செய்யுங்கள். சம்திங் யூ நீட் டு டூ. ஏன்னா நான் உங்க கூட இருக்கிறேன். இப்போ நான் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டேன். ஐ ரிசீவ்டு அஸ் எ மேன். நானும் மனிதனாக பிறந்து இப்ப அந்த மனிதத்துவத்துல இந்த அத்தாரிட்டியை நான் வாங்கிட்டேன். ஆனா இந்த அத்தாரிட்டி உன் வாழ்க்கையில செயல்படணும்னா நீ அந்த அந்த விழுந்து போன இடத்துல இருந்து எங்க வரணும்? நான் உருவாக்குன இந்த இடம், குமாரன் குமாரத்தி என்கிற இந்த இடத்துக்கு நீங்க வரணும். அதுதான் சுவிசேஷம். அப்படி வரும்போது சில காரியங்களை நீங்க செய்யுங்க, விடுதலை உண்டாகும். பாருங்க, everything was purchased on the cross. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது தேவனுடைய ஆவியை பெறுறீங்க. அந்த அத்தாரிட்டி உங்க ஸ்பிரிட்ல வந்துடுச்சு. ஆனால் உங்கள் சரீரம், அப்படின்னா நீங்கள் காணக்கூடிய பார்க்கிற இந்த உலக வரல. எங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க? உங்க ஸ்பிரிச்சுவல் ரெலம் இப்பொழுது நீங்க மூன்றா இருக்கிறீங்க. ஆவி, ஆத்மா, சரீரமா இருக்கிறீங்க. உங்கள் ஆவிக்குரிய ஸ்பிரிட்ல எல்லா பிளெஸிங்கும், அந்த ஆர்டர் காப்பி வந்துடுச்சு. இப்போ இந்த பூமியில நீங்க எதுக்குள்ளதான் இருக்கிறீங்க? ஆமா, ஒரு டைம் லைனுக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு குடும்பத்தின் ஒரு 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 ஜெனரேஷனுக்குள்ள இருக்கிறீங்க. ஆதாமுடைய விழுந்து போன அந்த நிலை உங்களுக்குள்ள, நீங்க அந்த இடத்துல இருக்கனாலதான் இன்னுமே நமக்கு உடம்புல என்ன இருக்கு? கை வலிக்குது, கால் வலிக்குது, சில காரியங்கள் வீட்டுல மாறாம இருக்குது. இது காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டும் நிறைய பேருக்கு யோசிப்பாங்க, ஏன் பிரதர் ரட்சிக்கப்பட்டுக்கும், ஆண்டவரை ஏத்திருக்கோம், ஆனாலும் என் குடும்பத்துல இதெல்லாம் இருக்கு. ஏன்னா உங்கள் சரீரமும் உங்கள் மனதும் எங்கதான் இருக்கு? இந்த டைம் லைனுக்குள்ளதான் இருக்கே ஒழிய உங்கள் ஆவிதான் என்ன பண்ணிருக்கு? ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார். இப்ப எப்படி இந்த கர்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு வருவது? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதை எப்படி சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெரரிஸ்ட் கூட்டத்துக்குள்ள ஒரு குடும்பம் மாட்டிக்கிட்டு, ஒரு குடும்பம் மொத்தம் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு டெரரிஸ்ட் கூட்டத்துல மாட்டிக்கிட்டாங்க. நம்ம தலைவர் விஜயகாந்த் படம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? இப்பெல்லாம் வரதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. விஜயகாந்த் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவாரு? அந்த டெரரிஸ்ட் அவ்வளவு துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு நிற்பான், அப்படி இப்படி நிற்பான். ஆனா இவர் மட்டும் அப்படியே எப்படியோ அந்த அந்த அதுக்குள்ள போயிடுவார். போயிட்டு உள்ள அப்படின்னா, கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்தாதான் நான் வந்திருக்கேன். எப்படி? உங்களை காப்பாத்தாதான் நான் வந்திருக்கேன், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, இங்க இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்ச உடனே டபா 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 டபான்னு சூப்பரா சுத்தி சுட்டு வெளியே கொண்டு வந்துடுவார். அந்த மாதிரியே இப்ப புரியும்னு நினைக்கிறோம். நம்ம இந்த சாபம், இந்த பூமி விழுந்து போன நிலையில இருக்க மனிதனை காப்பாத்துறதுக்கு தான் இயேசு வந்தாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒரு குடும்பத்துக்குள்ள வச்சிருக்காரு, ஃபேமிலிக்குள்ள வச்சிருக்காரு. சுத்தி உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணல? மாட்டிக்கிட்டு இருக்காங்க டெரரிஸ்டுக்குள்ள, இந்த சாபத்துக்குள்ள, இந்த விழுந்து போன நிலையில இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய சரீரத்தில் இந்த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆயிடுச்சு, யுனைட் ஆயிடுச்சு, ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய மனம், மைண்ட் எங்கதான் இருக்கு? பூமியில தான் இருக்கு. நம்ம மைண்டு மாறணும். ரெண்டாவது, இந்த சரீரம் எதுக்குள்ளதான் இருக்கு? இந்த பூமியில தான் இருக்கு, இந்த ரெலம்குள்ளதான் இருக்கு.
அப்பதான் ஆண்டவர் சில காரியங்களை இந்த கர்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா டெலிவர் பண்றதுக்கான விஷயத்தை தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு காரியத்தை உருவாக்கி இருக்காரு. சரி, இப்போ நான் சொல்லுகிறதை கவனமா கேளுங்க. ஹவு டு பிரேக் த கர்ஸ் அக்கார்டிங் டு த பைபிள். வேதத்தின்படி என்ன ஒரு லாவை தேவன் பயன்படுத்தினார் இந்த பூமியினுடைய அந்த பிரமாணத்திற்குள் இருந்து விடுதலை செய்ய. அந்த பிரமாணத்தை இதனை ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருப்பேன், ஆனா இதை நீங்க புரிந்து கொள்ளணும். வசனத்தின்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன், கவனமா கேளுங்க. சரி, கர்ஸ் எங்க வருதுங்க? பூமியில வந்துச்சு, அப்படித்தானே? ஆதாம், ஆமா, ஆதாம் விழும்போது அவன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கு. சரி, பூமி சபிக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த பூமியில என்ன இருக்கு சொல்லுங்க? பூமிக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம்? இயேசு இந்த பூமிக்கு வரும்போது முதலாக செய்த அற்புதம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் மிராக்கிள் என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ் என்ன? வியாதியை சுகமாக்குனாரா? குடும்ப சண்டையை தீர்த்து வச்சாரா? குறைவை நிறைவாக்குனாரா? எது அவர் ஃபர்ஸ்ட் பண்ணார்? ஃபர்ஸ்ட் அவர் மிராக்கிள்ங்கிறது எதை பண்ணினார்? என்ன பண்ணாரு? ஒரு 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 கல்யாண வீட்டுல ஒரு கல்யாணம் வருகிறது. அதுக்கான ஒரு கல்யாணம் தான் தெரியும். ஒரு குறைவு வருகிறது, ஒரு அங்க பற்றாக்குறை வருகிறது. யோசிச்சு பாருங்க, கல்யாண வீட்டுல இன்னைக்கெல்லாம் நம்ம கல்யாண வீட்டுல என்னதான் டெக்கரேஷன்லாம் நீங்க நல்லா போட்டிருந்தாலும், எவ்வளவு சூப்பரா இருந்தாலும், அப்படிதானேங்க? வேற லெவல்ல டெக்கரேஷன், அது இது மண்டபம், சூப்பர் மண்டபம் எல்லாம் இருந்தாலும் அங்க டைனிங் டேபிள்ல சாப்பாடு மட்டும் சரியில்லைன்னா அசால்ட்டா வெளியே போகும்போது சொல்லிட்டு போயிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? என்னையா சாப்பாடு, அரிசி வேகவே இல்லைங்க, அது ரசம் பாருங்களேன், என்ன இது ரசம், ரசமா இது அப்படின்பாங்க. பாத்திருக்கீங்களா? அவரு கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிருவாங்க. சாப்பாடுதான் கல்யாண வீட்டுல மெயின். நம்புறீங்களா இல்லையா? எதுக்கு நிறைய பேர் நம்ம எதுக்கு கல்யாணத்துக்கு போறோம்? ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரணும், அப்படித்தானே? நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா மண்டபத்துக்கு அந்த மாப்பிள்ளை பொண்ண மீட் பண்றாங்களோ இல்லையோ, ஆமா, எடுத்து டைனிங் டேபிளுக்கு போயிடுவாங்க டைரக்டா. பாத்திருக்கீங்களா? ஆமா, வேற என்னங்க, நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம். ஆமா, சோ ஆமா, சாம்பார் தண்ணியா இருக்கு, அது பிரியாணி போட்டா என்ன பிரியாணி இது அப்படின்னு, ஆமா, இதுவும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சாப்பாடு தாங்க பாருங்க, அந்த மீல் தான் அந்த கல்யாணத்தையே நிறைவு செய்கிறது. அதனாலதான் சில வீட்டுல எல்லாம் ரொம்ப பார்த்து கேட்டரிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பக்காவா இருக்கணும், ஃபுட்டு குறைவே இருக்கக்கூடாது, தாராளமா இருக்கணும். தாராளமா நான் சொந்தத்துல பார்த்திருக்கேன், சில திருமணத்துல வச்சிருப்பாங்க. ஒரு கல்யாண கார்டு கொடுத்தா ஒருத்தர் வருவாரு, அப்படி கணக்கு போட்டு 1000 1500 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க. அன்னைக்கு பார்த்து கவர்மெண்ட் லீவ் விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது அன்னைக்கு பார்த்து அந்த குடும்பத்துல வாங்க குடும்பமா போவோம் அப்படின்னு சொல்லி குடும்பமா வந்துருவாங்க. பாத்தீங்கன்னா, ஏன்னா இவங்க சொல்லிருப்பாங்களா, வரும்போது எல்லாரும் வாங்க, அது பேச்சுக்கு சொல்றது. ஆனா அவங்க புரிஞ்சுக்கணும் என்ன, ஒருத்தர் மட்டும் வாங்க அப்படின்னு. இவங்க குடும்பமா வாங்கன்னவன இவங்க குடும்பமா வந்துருவாங்க பாருங்க. 1500 பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணா 4000 பேர் வந்திருப்போம். ஒரு கல்யாணத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. 3வது பந்திலேயே சாப்பாடு காலி. என்னன்னு தெரியாம அப்புறம் ஒரு 10 பேர் அனுப்புறாங்க கார் எடுத்துட்டு. இருக்கிற ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. ஹோட்டல்ல எல்லாம் போய் வந்து அப்புறம் இங்க மேல பேசுறாங்க, ஏங்க சமங்க, பந்தியில இது போட்டாங்க, 3வது பந்தியில இது போடுறாங்க, 5வது பந்தியில பரோட்டா. எப்படிங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சு, ஐயோ நான் 5வது பந்தியில சாப்பிடாம போயிட்டேனே அப்படின்னு. 6வது பந்தியில தோசை இட்லி. ஆனா இவங்களுக்கு தெரியாது அங்க குறைவு ஏற்பட்டது, அதனால இருக்கிற ஹோட்டல்ல இருந்து எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, தேவன் இயேசு அங்க உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, முதல் அற்புதம் பண்ணுகிறார். என்ன பண்றாரு? குறைவை நிறைவாக்குகிறார். ஏனென்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க திராட்சரசமா, அது ஏன்னா அந்த திராட்சரசம் என்பது அவங்களுடைய என்ன சொல்ல ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு குடும்பத்திற்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த யூதர்கள் அதுல கல்யாண வீட்டுல எல்லாம் அந்த திராட்சரசம் என்பது ஒரு பெரிய ஃபீஸ்ட். அது பாரம்பரியம் ஃபீஸ்ட். ஓகே, அப்போ இத என்ன பண்றாரு? நிறைவாக்குறார், குறைவை நிறைவாக்குறார். இந்த குறைவு எங்க வந்தது சொல்லுங்க? எங்க வந்தது?
ஆதியாகமத்துல வந்தது. ஆதியாகமத்துல எப்போ ஆதாம் தன்னுடைய பவரை விட்டானோ அங்கே பூமி சபிக்கப்பட்டிருந்தது. பூமி சபிக்கப்பட்டதுனால முதலாவது மனிதன் அஃபெக்ட் ஆனது குறைவு. ஃபினான்ஸ் சொல்லுங்க, மொத அஃபெக்ட் ஆனது என்னது? பூமியில என்ன இருக்கு? வெள்ளியும் பொண்ணும் எங்க இருக்கு சொல்லுங்க? வெள்ளியும் பொண்ணும் எந்த இடத்துல இருக்கு? வெள்ளியும் பொண்ணும் எங்கே இருக்கிறது? வானத்துல இருந்து வருதா? சொல்லுங்க பாப்போம். வெள்ளியும் பொண்ணை எங்க இருந்து எடுக்கிறாங்க? கோல்ட் அண்ட் சில்வரை எங்க இருந்து எடுக்கிறாங்க? வானத்திலிருந்து அப்படியே காத்தில் பறந்து தூள் தூளாக வருகிறது அப்படின்னு எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இல்ல. இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பணத்தை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு தெரியுமா? இந்திய நாட்டினுடைய மணி வேல்யூ எப்படி, நிறைய பேருக்கு தெரியாது. பாருங்க, ஒரு மணி கரன்சி வேல்யூ இன்னைக்கு யூகேல இருக்கிற பவுண்ட் அதனுடைய வேல்யூ வேற, யூஎஸ்ல இருக்க டாலரோட வேல்யூ வேற, ஆஸ்திரேலியால இருக்கிற டாலருடைய வேல்யூ வேற, இந்தியன் ருப்பியோட வேல்யூ வேற, ஸ்ரீலங்கால இருக்கிற மணியுடைய வேல்யூ வேற. இதெல்லாம் காரணம் அந்த நாட்டினுடைய தங்கத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இதுதான் ரிசர்வ் பேங்க் அவங்க அதை எஸ்டிமேட் பண்ணிதான். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நீ மட்டும்தான் இவ்வளவு வேல்யூ வைப்பியா? எங்க ₹1 நீ $1 எங்க மாத்திரலாமே. ஆமா, நம்ம ₹1 $1000 நம்ம பாட்டுக்கு மாத்திரலாமே. எல்லா அப்படி மட்டும் நம்ம ரைட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் நம்ம பிரதமர் ஆமா இன்னையில இருந்து உலகத்திலேயே எங்க ரூபி $1 US டாலர் $1000 சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் நம்ம ஊருக்கு வந்துருவாங்க. அமெரிக்காவா தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தா எல்லாம் அமெரிக்கன்ஸா இருப்பாங்க. நீங்க போய் டீ கடைக்கு போனீங்கன்னா, ஹலோ டீ வாட்ஸ் வாட் ஹேமா, என்னடா இது அப்படின்னா வெள்ளைக்காரன் டீ போட்டுட்டு இருப்பான். உண்மைங்க, போடுவானா போட மாட்டாரா? வெள்ளைக்காரன் டீ, அவன் சொல்லுவான் அவன் ஊர்ல அமெரிக்கால இந்தியாவுக்கு விசாவே கிடைக்க மாட்டேங்குது, இந்தியாவுக்கு விசா கிடைக்கணும், எப்படியாவது ப்ரே பண்ணிக்கோங்க, ப்ரே ரிக்வெஸ்ட் வரும், ஐ வாண்ட் டு கெட் அன் விசா டு இந்தியா அப்படின்வா. எதுக்குன்னா டீ கடையில டீ ஆத்துறதுக்கு. ஏன் $1 $1000 சமம். ஆனா ஏன் பண்ண முடியல? ஏன் முடியல சொல்லுங்க? ஏனென்றால் அப்படிலாம் பண்ண முடியாது. அதான் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய கரன்சி வேல்யூவை எஸ்டிமேட் பண்றதுக்கு வேர்ல்டு ஸ்டாண்டர்டா அவங்க எதை தான் வைத்திருக்கிறார்கள்? அக்கார்டிங் டு கோல்டு. புரிந்து கொள்ளணும். கோல்டு தங்கத்தின் அடிப்படையிலும் மெட்டல் இந்த கமோடிட்டி இதனுடைய அடிப்படையில் தான் இருக்குது. அதனாலதான் நீங்க துபாய் அங்கெல்லாம் போயிட்டு தங்கத்தை வாங்கிட்டு ஒளிச்சுதான் கொண்டு வரணும், தெரியாம கொண்டு வரணும். ஏன்னா இல்ல இந்த நாட்டுக்கு வரும்போது அந்த டாக்ஸ் பே பண்ணணும். ஏன்? ஆமா, சும்மா அப்படிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட முடியாது. அங்க விலை கம்மியா இருக்கிறது இங்க அதே விலைக்கு விற்க முடியாது. நாட்டுக்கு இந்த மாதிரி சில ரூல்ஸ் செட் பண்ணி இருக்குது. காரணம் அதுதான். அப்போ இந்த வெள்ளியும் பொண்ணும் பூமியில இருக்கிறது, ஆனால் இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நீ காலமெல்லாம் வருத்தத்தோடனா எப்படிங்க? பினான்ஸ் பாதிக்கப்படும். முதல் சாபம் வந்தது பினான்சியல் லைஃப்ல. புரிஞ்சுக்கோங்க, மனிதன் இன்னைக்கு நம்ம கையில காசா இருக்குங்க. ஆதாம் காலத்துல காசு இல்ல. ஆதாம் காலத்தில் என்ன இருந்துச்சு? சாப்பாடு. இன்னைக்கு நம்ம எதுக்கு நீங்க வேலைக்கு போறீங்க? எதுக்கு பணம் சம்பாதிக்கிறோம்? சாப்பிட தானே. கரெக்டா? நிம்மதியா சாப்பிட முடியுதா? பாதி பணம் இஎம்ஐ கட்டுறோம், பாதி பணம் வர்றதே இல்ல, பாதி பணம் ஆமா வருத்தத்தோட சாப்பிடுறீங்க. ஆனா அன்னைக்கு ஆதாமுக்கு அதான் சாபமா இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்குப்பா, இந்த வெள்ளியும் பொண்ணும் அவன் கையில சாதாரணமா கிடைக்காது, நீ கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும்னு அவனுக்கு முடிஞ்சது. அவன் கஷ்டப்பட ஆரம்பிச்சான். இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் ஆதாம். இன்னைக்கு வரைக்கும் பினான்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு, அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. அங்க பாதிக்கப்பட்டு கம்ப்ளீட்டா. ஆமா, இன்னைக்கு அதனாலதான் கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டினா பணத்தை வெள்ளியும் பொண்ணும் நிறைய பேர் அதனால தங்கத்தையே தூக்கி போட்டுறது. ஏன்னா பிசாசுடைய மிகப்பெரிய வஞ்சகம். ஏன்னா ஆதாம்க்கு அதை தான் பண்ணான். அந்த தங்கத்தை தான் அவன் என்ன பண்ணான்? தள்ளுனான். தட் மீன்ஸ் வாட் இஸ் அன்னைக்கு தங்கம்னா இன்னைக்கு பணம். புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கும் பணத்தை பத்தி பேசிட்டா போதும். ஊழியக்காரங்களா இருந்த பணம் ஒரே பணம் தான் முக்கியமா. தேவரே அதுக்கு தான் வந்தாரு. உங்களுக்கு நீங்க இழந்து போனதை கொடுக்கதா? அந்த பூமியின் அத்தாரிட்டியை கொடுக்கறதுனா என்னங்க அர்த்தம்? நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பூமியினுடைய அதிகாரத்தை கொடுத்தாரா இல்லையா ஆதாமுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வானத்தையும் பூமியும் படைக்கும் போது அந்த மனுஷனை உண்டாக்கணும்னு என்ன கொடுத்தாரு? பூமியினுடைய அத்தாரிட்டியை கொடுத்தாரு. அப்படின்னா இந்த பூமி உனக்கு சொந்தம்னு சொன்னாரு. கரெக்டா?
எத்தனை பேருக்கு புரியுது? சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். சென்னையில இருக்கீங்க. சென்னையில அண்ணா நகர்ல அந்த அண்ணா நகர் முதல் தெரு இருக்கா? அந்த முதல் தெருவை இப்போ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபுல்லா என்னுடையதுன்னு வச்சுக்கோங்க. அண்ணா நகர் முதல் தெரு. உங்களுக்கு நான் திடீர்னு கொடுக்குறேன். அண்ணா நகர் முதல் தெருவை உங்களுக்கு கொடுக்குறேங்க. யோசிச்சு பாருங்க. உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அண்ணா நகர்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் எவ்வளவு வேல்யூ இருக்கும் சொல்லுங்க. எத்தனை கோடி இருக்கும்? சும்மா ஒரு எக்ஸாம்பிள். நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன கொடுக்குறேன்? உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அண்ணா நகர், சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் அங்க இருந்தனால. அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற அத்தனை தெருவுல இருக்கிற அத்தனை வீடும் இப்போ உங்க பேர்ல உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க இப்போ உங்களுக்கு நான் பூமியை கொடுத்துட்டேன்னா என்னத்தை கொடுத்தேன்னு அர்த்தம்? நீங்க அங்க போய் இருக்க போறது இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே எடுறா ரியல் எஸ்டேட் எவனா கூப்பிடு, இது அப்படியே போடுங்க ஆட்ல போடுங்க. ஆமா, உடனே வித்துருங்க. எத்தனை கோடி போகும் சொல்லுங்க? ஒரு மெயின் சிட்டில மெயினா இருக்கிற ஒரு இடத்துல உள்ள ஒரு தெருவுல இருக்கிற அத்தனை வீடுகளும் உங்களுக்கு கொடுத்துருச்சு. பூமியை உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை மணியா கன்வெர்ட் பண்ணுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதை உங்களுக்கு கொடுக்குறேன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எதை கொடுக்குறேன்? நான் பூமியை கொடுக்குறேன்னா எதை கொடுக்குறேன்? பணத்தை கொடுக்குறேன். இன்னைக்குள்ள கான்செப்ட்ல சொல்லணும்னா நீங்க இங்கேயாங்க இருக்க போறீங்க. நீங்க உங்க ஊர்ல இருக்க போறீங்க. என்ன பண்ணுவீங்க? வித்துருங்கடா, பரவாயில்ல வித்துக்கோ. ஆமா, ஒரு 100 கோடி எடு, 100 கோடியே வாங்க. தட் மீன்ஸ் யூ ஆர் கிவன். என்ன கொடுக்குற? பணம். புரிஞ்சுக்கோங்க. அப்ப சுதந்திரம் என்பது மணி. சுதந்திரம் என்பது கோல்ட் அண்ட் சில்வர். புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில இந்த தங்கமும் வெள்ளியும் என்னுடையதுன்னு என்ன சொன்னார்னா, மணி பிலாங்ஸ் டு மீ தம்பி. அப்படின்னா இன்னைக்கு நம்ம அது கரன்சியா தான் வச்சிருக்கோம். அன்னைக்கு கரன்சி இல்லாத காலத்துல ஆடு மாடுகளாக இருந்தது. ஆபிரகாம் எப்படி இருந்தான்? சீமானா இருந்தான். எப்படி இருந்தான்? ஒட்டகங்கள், அப்படியே ஒட்டகம், அது இது எல்லா விதமான இது இருந்தது. கேட்டில்ஸ் இருந்தது. ஆமா, அன்னைக்கெல்லாம் சவாரி செய்யணும்னா, சவாரின்னா என்ன, ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போனா ஒட்டகத்துல போவாங்க. அவன்கிட்ட ஒட்டகம் ஒரு கும்பலே இருந்தது. இன்னைக்கு அதுனா என்ன அர்த்தம்? வெஹிக்கிள், கார். பெஸ்ட்ங்கிறது ஒட்டகம்பாங்க. கழுதைய நம்ம ஊர்ல கழுதையில போற மாதிரி அங்க ஒட்டகம்ங்கிறது ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி. புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் அப்படி செல்வந்தனாக இருந்தான், சீமானாக இருந்தான். தேவன் அப்படிதான் வச்சாரு, அத்தாரிட்டியை கொடுத்திருந்தாரு. அந்த விழுந்து போன உலகத்துல கூட ஒரு சிலரை தேவன் அப்படி வைத்து கொண்டிருந்தார் மாடலா. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்கேயோ போயிடுச்சு. தரித்திரத்தை புடிச்சுக்கிட்டாங்க. சாபத்திலேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாதி சபைகள் கோல்டு தேவையில்லை தூக்கி போட்டாங்க. அது அருவருப்பான்னு நினைக்கிறாங்க. See, don't think like that. தேவன் உடன்படிக்கை பெட்டியையே தங்கத்தினால் அலங்கரித்தார். நம்ப முடியுதா? நம்ம இன்னைக்கு தங்கத்தை அருவருப்பா நினைக்கிறோம். அதே தங்கத்தினாலதான் சொன்னாரு. தங்கத்துலதான் நீ என்ன பண்ணணும்? ஃபுல்லா கவர் பண்ணணும். வேதத்துல போய் படிச்சு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி கவர்ட் வித் கோல்டு. அப்போ புரிந்து கொள்ளுங்கள், விழும் பொழுது முதலாவது அடிபட்டது பினான்ஸ். இன்னைக்கு அதனாலதான் ஒரு சர்ச்சுக்கு, எந்த சர்ச்சுக்கு போங்க, போயிட்டு உடம்பு சரியில்லையா கையை தூக்குங்கன்னா 10 பேர் தான் தூக்குவாங்க. குடும்பம் பிரச்சனையா கையை தூக்குங்கன்னா அதுல ஒரு 15 பேர் தூக்குவாங்க. ஆனா யாரெல்லாம் பணத்துக்கு கஷ்டப்படுறீங்க, பினான்ஸ், ஒரு மாசம் வேலைக்கு போகலன்னா, இப்ப திடீர்னு சர்ச்சில் பாஸ்டர் சொல்றாரு, இந்த ஒரு 10 நாள் எல்லாருமே நம்ம சர்ச்சிலே இருப்போம், எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு இருங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? பாஸ்டர், என்ன பாஸ்டர் நீங்க பாட்டுக்கு இருப்பீங்க, எங்களுக்கு திங்கக்கிழமை வேலைக்கு போகும். ஆமா, மண்டே டியூஸ்டேல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? ஆபீஸ்ல எல்லா வேலையும் அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்? ஆபீஸ் மேல பெரிய பச்சா இல்ல, மாச சம்பளம் வராது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அந்த 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 ஒரு நாள் அந்த லீவை விட்டுட்டா லாஸ் ஆஃப் பே, பயம். 3 நாள் லாஸ் ஆஃப் பே ஆயிடுமே. ஆண்டவர் இப்படி லாஸ் ஆஃப் பேக்கு பயந்து வாழ உங்களை என்னை அழைக்கலங்க. வேலை என்பது பிடித்து செய்வதற்காக அழைக்கப்படும். இன்னைக்கு சிஸ்டமே மாறிடுச்சு. உலகமே எதுக்கு? கவர்மெண்ட் வேலை. நிறைய பேர் பிள்ளைங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது. ஏன்? எதுக்கு? ஏன்னா செக்யூரிட்டி, வேற ஒண்ணும் இல்ல. கவர்மெண்ட் இல்லை, அவன் சின்ன வயதில் பிறந்ததிலிருந்தே கவர்மெண்ட், நான் என் பிள்ளைக்கு அப்படியே உயிருங்க, அப்படியே கவர்மெண்ட். ஆஹா, இந்த கவர்மெண்ட் தான் அவனுக்கு பிடிக்கும், அவன் பேசனே கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி யாராவது பிள்ளைங்க சேர்க்கிறாங்களா? செக்யூரிட்டி,
செக்யூரிட்டி. சேர்ந்துட்டா ஆமா வேலை பார்க்கலனாலும் நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தானே தெரியும். அவன் வேலை பார்க்கலனாலும் சம்பளம் வரும், அவன் பிள்ளைக்கு நல்லா இருப்பாங்க. எல்லாம் பயம், பயமயம், எங்கு பார்த்தாலும் பயமயம். இதுக்கு பயம், அதுக்கு பயம். காசுங்க, இதெல்லாம் சாபத்தினுடைய விளைவுகள். அப்ப புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு டோட்டல் சிஸ்டமே தேவனுடைய ஹார்ட்ல ஒர்க் ஆகல, வேற மாதிரி ஒர்க் ஆகுது. அங்கதான் ஜீசஸ் வராரு. இந்த சிஸ்டம் எங்கே விழுந்து இந்த பினான்ஸ் அடிபட்டதோ இங்கதான் வெளியே கொண்டு வராரு, கர்ஸை பிரேக் பண்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த சிஸ்டம் தான் விழுந்து போன இந்த பூமியை ஆண்டவர் மறுபடியும் ஹோலியா மாத்துறாரு. இப்ப பூமி சபிக்கப்பட்டது, பூமியோடைய சாபம் மாறணும் அப்படின்னா பணம் சபிக்கப்பட்டிருக்கு, பணத்தினுடைய சாபம் மாறணும். புரிஞ்சுக்கோங்க, பணம் தட் மீன்ஸ் உங்கள் கையில் வருகிற பணம் அதுதான் உங்கள் குடும்பத்தை சரிப்படுத்துகிறது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு கார்ப்பரேட் உலகம் வியாதியை பரப்புகிறது. கரெக்டா? ஆமா, எல்லாரும் ஒத்துக்கணும், வேற வழி கிடையாது. ஆனா எதுக்கு எதுக்கு பரப்புறான்? அதுக்கு பின்னாடி என்னதான் அவன் ஏம் வச்சிருக்கான்? ஏர்னிங் மணி. உங்ககிட்ட உள்ள பணத்தை புடுங்கணும், உங்ககிட்ட உள்ள பணத்தை அவன் வாங்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அதற்கு வியாதி வருது. இன்னைக்கு சிக்னஸ் எத்தனை ஹாஸ்பிட்டல்ல சும்மா இல்ல, டெஸ்ட் எடுக்க போங்க, டெஸ்ட் எடுக்க போங்க. எங்க வீட்டுல நான் இன்னும் எங்க வீட்டுல ஏன் வெளியே யார சொல்லணும், நம்ம வீட்டையே சொல்லாமே. எங்க வீட்டுல ஒரு தடவை ஞாபகம் இருக்கு, எங்க ஃபேமிலி ஒரு பாஸ்டர் அவர் வருவார், வந்து எங்க சிஸ்டர் கல்யாணம் எல்லாத்துக்குமே எப்படின்னா யார் வராங்களோ இல்லையோ பாஸ்டர் வந்து உட்கார்ந்துருவாரு. அவர் வந்து உட்கார்ந்துருவாரு, இப்போ இங்க போறது அங்க போறது, ஏன்னா பாஸ்டர் வச்சே ஜெபம் பண்ணிக்கிட்டே கூட்டிட்டு போறது. இந்த ட்ரெடிஷ்னல் அப்படித்தானே. பாவம் பாஸ்டர், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் ஒரு தடவை போய் இந்த ஏதோ கடைக்கு போயிட்டு வரேன், பார்த்தா வீட்டுக்கு வெளியே சைட்ல பாவம் பைக்ல ஒருத்தர் நின்று உட்கார்ந்துட்டே இருக்காரு. எனக்கு தெரியல, நான் சென்னையில இருந்து போனேன். யாரு ரொம்ப நேரமா பாவம் வெயில்ல ஒரு சைட்ல நின்றுட்டே இருக்காரு. அப்ப எங்க வீட்டுல போயிட்டு எங்க அம்மா யாருமா அதுன்னு, இல்ல நம்ம பாஸ்டர் தான், உள்ள வாங்கன்னு சொன்னேன், அது யாருமே இன்னும் வரலையா, அதனால நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. எனக்கு பாவமா இருந்துச்சு அவரை. அப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு பாருங்க. முடிஞ்சுனானே நான் எங்க அப்பாட்ட சொன்னேன், எப்பா அவருக்கு ஒரு நல்ல காணிக்க கொடுங்க, என்ன நாங்க ஏதாவது கொடுக்க, நான் அவருக்கு சூப்பரா கொடுத்தாச்சு கவலைப்படாத அப்படின்னாரு. அவன் சூப்பரா கவனிச்சுட்டாங்க போல இருக்கு நினைச்சிட்டு நானும் விட்டேன். அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, பாஸ்டருக்கு 500 ரூபாய் காணிக்க கொடுத்தோமா அப்படின்னு. என்னது 500 ரூபாய் காணிக்க கொடுத்தீங்களா? 4 நாளா மனுஷன் அங்கேயும் இங்கேயும் வந்து, மனுஷன் இவங்க கூட வர்றது இல்ல. 500 ரூபாயமா கொடுத்தீங்க, என்கிட்ட சொல்லக்கூடாதம்மா, கொஞ்சம் காசு நான் கொடுத்துருப்பேனம்மா அப்படின்னு. இல்லம்மா இல்லப்பா, 500 ரூபாயே பெரிய, அவருக்கு சம்பளம் தான் வருது இல்ல அவருக்கு அப்படிக்காங்க. எங்க போய் வீட்டெல்லாம் போய் சொல்றது? நம்ப மாட்டீங்க. ஒரு 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 டைம் நான் போறேன், எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு ஏதோ டெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு போயிட்டு வராரு. ஸ்கேன், இந்த ஏதோ இந்த நாகர்கோயில்ல ஒரு லேப் இருக்கு, அந்த டாக்டர் வந்து இந்த லேப்ல போய் டெஸ்ட் எடுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாராம். போயிட்டு வராங்க, எங்க அப்பா வர டென்ஷனா வராரு. என்ன அப்படின்னு, என்ன ஒரு டெஸ்டா இதுக்கு 2000 ரூபாங்க, இது 3000 ரூபாங்க, இந்த பிளட் டெஸ்ட் இது எல்லாம் எடுத்தே ஆகணுமா அப்படிங்கிறாரு. ஆனா போய் வேற வழி இல்லை, எடுத்துடுறாங்க. ஆமா 8000 ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்? பயம். இன்னைக்கு பிசாசு எப்படி பணத்தை எடுக்கிறான் பாருங்க மனுஷன்ட்ட. ஆமா, ஆனா ஆண்டவருக்கு அப்படிங்கும் போது அந்த ஒரு அப்படி அந்த அந்த அதை பிடிச்சு வச்சுக்கிறது. ஆனா ஓப்பனா அப்பா, சிலர்லாம் போய் ஹாஸ்பிட்டல் போய் இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, எவ்வளவு வேணாலும் ஆனாலும் பரவாயில்ல டாக்டர், காப்பாத்திருங்க டாக்டர், எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல, நாம வச்சு பில்ல போடுவோம். சில ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஞாபகம் இருக்கு, சில ஹாஸ்பிட்டல்ல நீங்க அட்மிட் பண்ணாலே 50,000 ரூபாய் கட்டம். பாருங்க மனிதர்களுடைய பணத்தை எப்படியெல்லாம் சிக்னஸ் மூலமா கொண்டு போறாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பணத்தின் மூலமாக பிரிந்திருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்களா எத்தனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க? பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் மணி, நாட் பிகாஸ் ஆஃப் மணி, பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் மணி, பிகாஸ் தே ஆர் இன்வால்வ் இன் லோன். கடன் பிரச்சனை, கடன் வாங்கினதுல புருஷனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம கடன். எல்லாமே பாத்தீங்கன்னா பினான்ஸ் இல்ல, வருமானம் இல்ல. சிலருக்கெல்லாம் வருமானம் கிடையாது, சாபம். ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஒரு இடத்துல இருப்பாங்க, அப்போ அங்க இருந்து வெளியே வந்துருவாங்க. இந்த இடத்துல இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. இந்த இடத்துல இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க, வந்துருவாங்க. பிகாஸ் எங்க ஒர்க் ஆகுது? பினான்ஸ்ல, பணத்துல. ஆண்டவர் இந்த இதை பிரேக் பண்ணதாங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயே கட்டாயப்படுத்தினாரு. நியூ டெஸ்டமெண்ட்ல இயேசுவே அவர் இந்த பூமிக்கு வந்தது அதனால. வசனம் சொல்றேன்,
இப்போ எப்படி விழுந்து போன இந்த ஃபுல்லா கர்ஸா இருக்கிறதை எப்படி தேவன் பரிசுத்தமா மாத்துறாரு, எப்படி அதை ஆசீர்வாதமா மாத்துறாரு, அவர் யூஸ் பண்ற பிரின்சிபிள் என்ன, அத கவனமா கேளுங்க. இப்போ மனுஷனை ரெடீம் பண்ணும். நல்லா இப்போ கவனமா 10 நிமிஷம் கவனமா கேளுங்க. மனிதன் விழுந்து போயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோ, மனுஷன் விழுந்துட்டான். அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3 நிலையும் விழுந்து போயிருக்கு. இப்போ அவன் ஆவிய காப்பாத்துறாரு. முதலாவது நம்ம ஸ்பிரிட் அவருக்கு இது பண்றாரு. மொத்த ரிடம்ஷனுக்காக தான் இயேசு வருகிறார். ஆனால் முதல் நடந்தது நம்ம ஸ்பிரிட் ரெடி ஆகுது. இயேசு வராரு, விதைக்கப்படுகிறார் பூமியில. அவர் குமாரனை பிதா கொடுக்கிறாரு, அவர் விதைக்கப்படுகிறார், அவர் முதலாவது உயிர் தழுகிறார். புரிஞ்சுக்கோங்க. He was the first born, he was the first fruit. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க வேதத்துல? அவர் முதற் பலன் படிச்சிருக்கீங்களா? இயேசுதான் முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அன்னைக்கு சொல்லியிருப்பேன் ஒரு காரியம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்ன பண்ணக்கூடாதான், அது தேவனுக்கு கொண்டு போய் இயேசு என்ன பண்றாரு, மனிதர்களை, ஆமா மனுஷங்களை என்ன பண்ணணும், ரெடீம் பண்றதற்காக அவர் என்ன பண்றாரு, தான் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். விடுதலையான முதலாக ஆதாம், விழுந்து போன ஆதாம், இது இரண்டாவது ஆதாம், பிந்தின ஆதாம் என்ன பண்றாரு, உயிரோட எழும்புறாரு, தன்னை தேவனுக்கு கொண்டு போய் கொடுக்கிறாரு. தட் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அதனாலதான் மரியாள் தொட வரும்போது சொல்றாரு, நோ, என்னை தொடாதே, டோன்ட் டச் மீ, பிகாஸ் ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். நான் இப்போ தேவன் கரத்துல என்னை கொண்டு கொடுக்கணும். அப்பதான் when I give, இந்த ஃபர்ஸ்ட் என்னை கொண்டு போய் கொடுத்தாதான் ஹோல் ஹியூமனிட்டியும் விடுதலை பெறும். இல்லைன்னா நீ தொடாதமா, தப்பி தவறி தொட்டுட்ட. அதனாலதான் சொல்லுவார், தொடாத. இதை நான் ஒரு நாள் இதை பிரசங்கம் பண்ணியிருப்பேன் முன்னாடி. ஏன்னா அதை நீங்க புரிந்து கொள்ளணும். the first fruit belongs to God. அவர் தான் முதற் பலன். அவர் போறாரு, தன்னை ஒப்பு கொடுக்கிறார். மனிதனுடைய சாபம் அங்க முதலாவது உடைகிறது. புரிஞ்சுக்கோங்க. man was redeemed. ஃபர்ஸ்ட் அவன் ஆவி. அதனாலதான் இன்னைக்கு நம்ம தைரியமா சொல்றோம், நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம். பிகாஸ் the spirit was delivered. நம்ம விடுதலை செஞ்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு பூமியில இருக்கிறோம், பூமியில பிசினஸ் பண்றோம், வேலை பார்க்கறோம், எல்லாம் இருக்கும், இங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல பண்ணத பிசிக்கல் ரெலம்ல தான் ஆண்டவர் இப்போ பண்ண வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனம் நோட் பண்ணுங்க. தேவன் இந்த சிஸ்டமை எப்படி கொண்டு வருகிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரோமர் 11:16 யாராவது படிங்க. ரோமன்ஸ் 11:16 நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரோமன்ஸ் 11:16. இப்படிதான் மனிதனுக்கு மேல இருந்த கர்ஸ் எப்படி போகுது, அப்படியே விடுதலை ஆகுது. பிகாஸ் ஜீசஸ் ஹிம்செல்ஃப் சாக்ரிஃபைஸ்ட். அவர்தே என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா ஒப்பு கொடுத்தார். ரோமர் 11:16 போடுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, அன்மியூட் பண்ணலாம். ஓகே, ரோமன்ஸ் 11:16 பண்ணுங்க பார்க்கலாம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். கவனமா கேளுங்க. ஓகே, அது அந்த லைன் மட்டும் போதும். கவனமா கேளுங்க. மேலும் முதற் பலனாகிய அந்த மாவு, யாராவது வசனம் போடுங்க பாப்போம். வசனத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியுமா பாருங்க. ரோமன்ஸ் 11. ஆமா, ஓகே ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் கவனமா கேளுங்க. முதற் பலனாகிய மாவானது, இது பால் எக்ஸ்பிளைன் பண்றாரு, வேறு காரியத்தை சொல்லிட்டு வர்றார் ரோமர் சபைக்கு. ஆனா அவர் எப்பவுமே அப்போஸ்டல் பாலுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒரு காரியத்தை இடையில சேர்ப்பாரு, அவர் புரிஞ்சுக்கிட்ட சத்தியத்தை அங்கங்க சேர்ப்பாரு. பாருங்க, முதற் பலனாகிய மாவு பரிசுத்தமாயிருந்தால், இது ஒரு மிகப்பெரிய லா. பாருங்க, லா அப்படின்னா சட்டம், தேவன் உருவாக்கின சட்டம். முதற் பலனாகிய மாவானது ஹோலியா இருந்தா மீதி எல்லாம் தானாவே எப்படி இருக்குமா, ஹோலியா இருக்கும். If the first fruit is holy, the lump is also holy. இயேசு அவர் ரெடீம் ஆயிட்டார்னா நாம் எல்லாரும் நம்ம கிரியையினால அல்ல, நாமும் விடுதலை ஆகிறோம். புரிஞ்சுக்கோங்க, இதான் கான்செப்ட். இததான் ஆண்டவர் பினான்ஸ்ல ஒர்க் பண்றாரு. அதனாலதான் தேவன் ஆபிரகாம் காலத்திலேயே, ஆதியாகமம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்துல ஆபிரகாம் அந்த கொள்ளை அடிச்சுட்டு வரான், பொருள் எப்படி வரான், எல்லாத்தையும் அப்படியே மீட்டு கொண்டு வருகிறான். நீங்க அதை படிச்சிருப்பீங்க. மீட்டு கொண்டு வரான். முன்னாடி யார் வரா, மெல்கிசதேக் வராரு.
புரிந்து கொள்ளுங்கள். அந்த இன்சிடென்ட்டை நிறைய பேர் நம்ம படிக்க மாட்டோம், நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எபிரேயர் 7வது அதிகாரத்துல அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, மெல்கிசேதேக்கை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இது ஆதியாகமத்துல இருக்கும். அவர் சொல்லுவாரு, மெல்கிசேதேக்கு முன்பாக வருகிறார் ஆபிரகாம் வராரு, எல்லாத்தையும் அந்த அவர் கொள்ளையடிச்சிட்டு வராரு. கொள்ளையடித்து வருகிற பணம் என்னங்க? கர்ஸ்ட் மணி. சொல்லுங்க, கொள்ளையடித்துட்டு வர்ற பணம் என்ன பணம்? கர்ஸ்ட் மணி. அப்படித்தானே? ஒருத்தன் இருந்து கொள்ளை பொருள்னு இருக்கும், கர்ஸ்ட் மணி, ரைட்? இங்க வந்து முன்னாடி மெல்கிசேதேக் வராரு. மெல்கிசேதேக் கையில் அப்பமும் திராட்சரசமும் இருக்கும். மெல்கிசேதேக் இஸ் ஜீசஸ். யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அன்றைக்கு சில ரிசர்ச் ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது ஜீசஸ் தாங்க, இயேசுதான் வந்தார். அன்றைக்கு அவர்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு அதை எழுதும் பொழுது அதை அந்த அப்படி ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரிந்து கொள்ளுங்கள், மெல்கிசேதேக்கு இயேசுவை ரெப்ரசன்ட், பிகாஸ் கையில் திராட்சரசமும் அப்பத்தையும் எடுத்துட்டு வருவார். இட் ஷோஸ் த ரிடம்ஷன். புரிந்து கொள்ளுங்கள், இயேசு சொல்றாரு, இந்த அப்பத்தையும் என்னுடைய சரீரம் தான் இந்த அப்பம், என் ரத்தம் தான் உங்க, ஆமா, என் ரத்தம் தான் உங்களுக்கு ஜீவன், இந்த திராட்சரசம் தான் என் ரத்தம்னு சொல்லி அந்த கம்யூனியன் என்னது? தன்னையே ஒப்பு கொடுக்க போற. அப்படின்னா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை. அப்ப இயேசு என்ன, அந்த மெல்கிசேதேக் எதை ரெப்ரசன்ட் பண்றாங்க? அவர் உயிர் தெழுந்து நான் வருகிறதை ரெப்ரசன்ட் பண்றாரு மெல்கிசேதேக். இப்போ ஆபிரகாம் தன்கிட்ட இருந்த கர்ஸ்ட், அதுல 10ல் 1 பங்கு எங்க கொடுக்குறான்? எஸ், he give to மெல்கிசேதேக். இவன் அந்த 10ல் 1 பங்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். நீதிமொழிகள் 3வது அதிகாரம், அதுல அடுத்தது படிப்போம் பாருங்க. இந்த ஆபிரகாம் கொள்ளையடித்து போன அந்த கர்ஸ்ட் மணில 1/10 கொடுக்குறான். எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுக்குறான். அவன் கொடுக்கும்போது அப்படியே மெல்கிசேதேக் பிளஸ் பண்றாரு பாருங்க. அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, மெல்கிசேதேக் அப்படியே பிளஸ் பண்ணுவார். நீ ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் ஆசீர்வதிப்பார். கையில என்ன இருக்கும்? திராட்சரசமும் ஆமா அப்பமும். ஜீசஸ் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் பினான்ஸ்ல வெளிப்படுவதான் ஆண்டவர் உருவாக்குன மிகப்பெரிய பிரின்சிபிள்ங்க. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் கொண்டு வந்த மணி கொள்ளையடித்த பொருள். இன்னைக்கு இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கு. பூமி ரெடியும் ஆகல தெரியுமா? பூமி எப்ப ரெடியும் ஆகும் தெரியுமா? மொத்த உலகத்தில் இருக்க எல்லாரும் தேவ குமாரர்களாக இயேசு வெளிப்படும் போது இந்த பூமி ரெடியும் ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில கெட்டதை முள்ள பார்க்கவே முடியாது, முற்களை பார்க்க முடியாது, பயன் இல்லாத ஒரு செடி மரம் இருக்காது, பயன் இல்லாத ஒரு மிருகங்கள் இருக்காது. அதுதான் பூமியினுடைய ரெடம்ஷன். புரிந்து கொள்ளுங்கள், அந்த பூமி கண்டிப்பா ரெடீம் ஆகும். இயேசு வெளிப்படும் பொழுது, தேவ குமாரர்கள் வெளிப்படும் பொழுது ரெடீம் ஆகும். அதை 100 நாள் ஒரு அந்த அந்த கிரியேஷனுக்கு குட் நியூஸ் என்னங்கிறத 100 நாள் டீச் பண்றேன். இப்ப புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த பூமியில இருந்து வருகிற ஒன்றும் என்னதான்? கர்ஸ்ட் மணி. நீங்க போய் வேலை பாக்குறீங்கல்ல, நீங்க போய் பிசினஸ்ல சம்பாதிக்கிற எவ்ரிதிங் இட் கேரிஸ் a curse. புரிஞ்சு கொள்ளுங்கள், இட் கேரிஸ் த கர்ஸ். அதனாலதான் சொல்லுவாங்க, பிரதர் எவ்வளவு பணம் வருது, நிக்க மாட்டேங்குது பிரதர், வட்டியா கொடுக்குறேன். இட்ஸ் a cursed. புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த பூமி கர்ஸ்டா இருக்குங்க. நம்புறீங்களோ நம்பல, இந்த பூமி என்னதான் இருக்கு? கர்ஸ்குள்ள இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அதை ஆண்டுட்டு இருக்காங்க மனுஷன். அவன் இஷ்டத்துக்கு வியாதியை விற்கிறான், சுகத்தை விற்கிறான், எல்லாத்தையும். ஆமா, பழம் பிரிச்சு கூறு போட்டு விற்கிறான். உலகமே அதுக்குள்ள ஆப்ரேட் ஆகுது. அதனாலதான் ஸ்ட்ரகிள் பண்றோம். ஆனா அந்த ஸ்ட்ரகிள்ல விடுதலை ஆகுது. ஆண்டவர் சொல்றாரு, இஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இஸ் ஹோலி, த ரிமைனிங் வில் பி ஹோலி. அதனால சொன்னாரு, the முதற் பலனை when you give to God, you are breaking the curse, you are coming out of the curse. இந்த பூமியினுடைய சாபத்துல இருந்து விடுதலை பண்ண கொஞ்சமா சொல்றேன். He created the part is called tithe. நிறைய பேருக்கு, எனக்கெல்லாம் மொத்த டயத்தை பத்தி பேசும்போது நான் டயத்தை ஆர்கியூ பண்ணியிருக்கேங்க. டயத்தை பத்தி பேசும்போது நான் சொல்லுவேன், அது எப்படி இயேசு உயிர் தெழுந்து எல்லாம் கொடுத்துட்டாரு, அப்படிதான் கொடுக்கணும். வேதத்துல போட்டிருக்கு, உன் மனமா உனக்கு உன் இருதயத்துல விருப்பப்பட்டதை தானே கொடுன்னு போட்டிருக்கு. நான் 100 ரூபா கொடுப்பேங்க, 50 ரூபா கொடுப்பேன். நான் இப்படி ஆர்கியூ பண்ணியிருக்கேன். அப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, அந்த இடத்துல எழுதப்பட்டது எதை எழுதுமா எழுதிருக்கு? 1 கொரிந்தியர்ல இருதயத்தில், அதுதான் கிவிங்கோட பிரின்சிபிள் என்ன, இருதயத்தின் நிர்ணயத்தைப்படிதான் கொடுக்கணும். ஆனா பால் அங்க மென்ஷன் பண்ணும்போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த சாப்டர்ல அவர்கள் கொரிந்து சபையில ஒரு பொருத்தனை பண்றாங்க. நீங்க போய் படிச்சீங்கன்னா அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, அவர்கள் ஒரு இடத்துல பொருத்தனை பண்ணிருக்காங்க, இதெல்லாம் கொடுக்கணும், அப்போஸ்தலர்கள் தர்ம பணத்துல நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா சொன்ன உடனே செய்யல யாரும். உடனே அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, கம்பல் பண்றாங்க.
ஐயோ இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே கமிட் பண்ணிட்டோம் அப்போஸ்தலர்களுக்கு, நம்ம அவங்களுக்கு தர்ம பணத்தை நம்ம கொடுக்கணும்னு எல்லாம், ஆனா நீங்க நிறைய பேர் கொடுக்கல, சோ அதெல்லாம் முடியாது, நீங்க கொடுக்கணும். அப்போ வந்து கம்பல்ஷன் வருது. அப்பதான் பால் எழுதுறாரு, லெட்டர்ல எழுதுறாரு, இங்க பாருப்பா, யாருமே கம்பல்ஷன்ல கொடுக்காதீங்க, உன் மனசுல நிர்ணயிச்சல பொருத்தனை பண்ணும்போது பாருங்க, இது கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கோங்க. கொரிந்து சபைக்கு எழுதும் போது என்ன கான்டெக்ஸ்ட்ல எழுதுறாரு? ஏன்னா கொரிந்து சபைக்கு எழுதுனது லெட்டர். அவங்க பதில் கொடுக்கிறாரு, அவங்க கேட்ட கேள்வி, அவங்க அந்த மூப்பர்கள் கேட்கிறாங்க கேள்வி. ஐயா, அப்போஸ்தலர் பால், ஐயாவே, நாங்க வந்து எல்லாரும் முடிவு பண்ணியிருந்தோம் பல மாசத்துக்கு முன்னாடி சில காணிக்கைய தர்ம பணத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா எவனுமே தரமாட்டேங்கிறான், சொன்னதை செய்ய மாட்டேங்கிறான், என்ன பண்ண? அதனால நாங்க கொண்டு வான்னு சொல்றோம், ஆனா அவன் ரொம்ப இது பண்றான். அப்போ பால் எழுதுறாரு, பாரு தம்பி, வெசனமா கொடுக்காத, அவன் கேட்டான்னு கொடுக்காத, உடனே நீ டென்ஷனா கொடுக்காத, கம்பல்ஷன்ல கொடுக்காத, உன் மனசுல அன்னைக்கு நிர்ணயம் பண்ண இல்லையா, நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ண பத்தியா, அத நீ நிர்ணயம் பண்ணதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்லுவாரு, பாருப்பா, உனக்கு விதையை அழித்து உன்னை பெருக பண்ணுகிறார் தேவன். அத அவர் சொல்லுவாரு, நீ மனதார கொடுப்பா, நீ ஒண்ணு நினைச்சல அதை கொடு, அப்பதான் உனக்கு பெருக்கம் உண்டாகும். பால் அந்த சபை கான்டெக்ட்ல சொல்றாரு. நான் இதை அன்னைக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளவுடா கொடு. அப்பதான் எனக்கு அந்த கான்செப்ட் ஆஃப் கிவிங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறார். See, when I know the power of tithe, நீங்க போய் முதற் பலனை போய் பாருங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 9வது வசனம், யாராவது படிக்க முடியுமா? நீதிமொழிகள் 3:9. Proverbs chapter 3 verse 9. அந்த முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னா என்ன? உங்களுக்கு எந்த வருமானம் வந்தாலும் அதுல இருக்கிற 1/10 அப்படின்னு ஏன் அதை பிரித்தாருன்னா, 10th 1/10னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், அது ஒரு கல்ச்சரா தேவன் அது அப்படியே ஆபிரகாம் நியாய பிரமாணத்துக்கு முன்னாடிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க டயத்து நியாய பிரமாணம் இல்ல, டயத்து நியாய பிரமாணம் மோசே காலத்துல வந்துச்சு. ஆனா டயத்துங்கிற கான்செப்ட் ஆபிரகாமுக்கு முன்னாடி, மெல்கிசேதேக்கெல்லாம் கிருபை காலத்துல வாழ்ந்தவங்க, அப்பெல்லாம் கிரேஸ் தான் இருந்துச்சு. ஆபிரகாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரேஸ்ல தான் வாழ்ந்தான், தெரியுமா உங்களுக்கு? ஆமா, செம கிரேஸுங்க ஆபிரகாம். அதுவும் யாக்கோபெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையே வேற, அதெல்லாம் சொல்ல முடியாது. இரு பரிவாரம் எனக்கு தந்து வேற வாழ்க்கை வாழ்ந்தான் யாக்கோபெல்லாம். ஆனா யாக்கோபு பாருங்க, தசமபாகம் தருவேன்னு சொல்லிட்டு கொடுத்தானான்னு தெரியல, கொடுத்தேன்னு போடல, ஆனா அவனும் ஐயோ ஆண்டவரே நான் தருவேன்னு சொல்லி தப்பிச்சான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும், தட் இஸ் த டயத். எல்லா விளைவின் முதல். நான் சொல்லட்டுமா, எனக்கு ஏன் இன்னைக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, என் குடும்பத்துல இருந்த சில சோல்பான் மூலமா, சில காரியங்கள் மூலமா கர்ஸ் ஒர்க் ஆகுறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஏன் இதுல இருந்து வெளியே வர முடியும்? நானும் சுவிதாவை நினைப்பேன், எவ்வளவோ ட்ரை பண்றோம் பல வருஷம், ஆனாலும் இந்த கடன்ல இருந்து வர முடியல. ஏன் இந்த பிரச்சனை? அந்த கடனால குடும்ப பிரச்சனை, நல்லா புரியும், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ஆமா, குடும்பங்கள்ல பேச்சு கிடையாது, இது கிடையாது, யாரும் எங்களை மதிக்கிறது இல்ல, அது மூலமா ஹெல்த் ப்ராப்ளம், சுவிதாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ். ஆமா, அப்படியே கவலை 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 கவலை, உடம்பு வீக் ஆயிடுவான். இதனால ஹெல்த் இஷ்யூஸ். ஆண்டவர் சொன்னாரு, இதை குறித்து எனக்கு டீச் பண்ணாரு. அப்போ ஒரு ஊழியக்காரர், நான் சொல்லியிருப்பேன், அவர் சொன்னாரு, பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் டயத்தை பத்தி பேசினாரு. நான் சொன்னேன், நீங்க டயத்தை பத்தி தானே பேசுவீங்க, வேற என்ன நான் சொல்லட்டுமான்னு சொல்லி அவருக்கு பிரசங்கம் பண்ணேன். அவர் சொன்னாரு, என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா ட்ரை பண்ணுங்க பிரதர், ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் when God created a principle, அதுல மாற்றமே கிடையாது. தேவன் உங்களை ஆசீர்வதித்தே தீரணும், the cursed மாத்தியே தீரணும். பிகாஸ் அவரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, முதற் பலன் ஹோலியா இருந்தா, உங்க முதற் பலன் தேவனுடையதா இருந்தால், உங்கள் மீறி உள்ள மணி உங்களை விடுதலை செஞ்சே தீரணும் பிரதர். நீங்க நம்ப மாட்டீங்க, அன்னையில இருந்து எனக்கு வரைக்கும் டயத்தை விட அதிகமா கொடுக்க வச்சார். டயத்தை விட கிருபையில எப்படிங்க, மோர் தேன் டயத். இன்னைக்கு வரைக்கும் நான் ருசிச்சு நாங்க பார்த்துட்டு இருக்கோம், மோர் தேன் we are giving every month more than the tithe. 10 விட அதிகம். போன மந்த்லாம் நாங்க டிசம்பர்ல கால்குலேட் பண்றோம், ஸ்வீதா சொல்றா, எப்ப இத்தனை % கொடுத்துருக்கோம்பா, நம்ம இத்தனை % கொடுத்துருக்கோம், முடிவு பண்ணோம். See, when you honor the Lord with your tithe, நான் சொல்லுவா, உங்க குடும்பத்துல கர்ஸ்ங்கிறது இருக்காதுங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் என்கிட்ட வருமானமே இல்லை பிரதர். ஒரு ஊழியக்காரர் போய் சொன்னாராம் ஒருத்தர், அவர் சொன்னாரு, அவர் எல்லாரும் காணிக்கை போட்டு இருந்தாங்களாம், ஒருத்தர் மட்டும் நின்றுட்டே இருந்தாராம். அப்ப இந்த ஊழியக்காரர் பார்த்து கூப்பிட்டாராம், ஏன்பா நீ காணிக்கையை போடல அப்படின்னா, என்கிட்ட எதுவுமே இல்லை பாஸ்டர், என்கிட்ட பர்ஸ் மட்டும்தான் பாஸ்டர் இருக்கு அப்படின்னாராம். உடனே சொன்னாரா, அட்டடே உனக்கு விஷயமே புரியலையா, நீ உன் இருதயம் தான்பா, நீ கொடுக்கணும்ங்கிற ஆண்டவர் இதே, போய் பர்ஸை போய் போடுனாராம். எப்படி பர்ஸை போடு?
இந்த மனுஷன் போய் பர்ஸை தூக்கி போட்டாராம் காணிக்க. அந்த ஊழியர்கிட்ட என்ன போய் கொடுத்துட்டாரா, பர்ஸை கொடுத்துட்டாராம். இதை பார்த்தவங்க அவங்க என்ன இருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். நம்ப மாட்டீங்க, அங்க வேற லெவல்ல அவுட் பிரேக் ஆச்சு. ஒவ்வொருத்தரும் செழிக்க ஆரம்பித்தார்கள். ஜோசப் பிரின்ஸ் எல்லாருக்கும் தெரியுமா? ஜோசப் பிரின்ஸ் அவர் ஊழியத்தை தொடங்கும் போது ஸ்டார்டிங்ல நீங்க போய் யூடியூப்ல கூட கேளுங்க, அவர் சொன்ன சாட்சி. ஸ்டார்டிங்ல அவருடைய ஊழியம் அப்படியே வந்துட்டு இருக்கிறான். அவங்க சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்களாம் பினான்ஸ்ல. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி ஜோசப் பிரின்ஸ் யோசிக்கிறாரா, ஒரு நாள் பாத்ரூம் போறாரு. பாத்ரூம் அந்த சர்ச் சர்வீஸ்ல இவரு டாய்லெட் போறாரு. பாத்ரூம் போகும்போது ஆண்டவர் பேசுறாரா, இன்னைக்கு உன்னோட சபை மக்கள் இப்படி இருக்கிறதுக்கு நீதான்டா காரணம் அப்படின்னாரா. ஜோசப் பிரின்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. இஸ் இட் மீ? நானா ஆண்டவரே அப்படின்னு. எஸ், நீ தான் காரணம், நீ கஷ்டப்படுறது காரணமே நீ தான் அப்படின்னு. ஜோசப் பிரின்ஸ்க்கு இப்படி யோசிக்கிறான். என்ன சொன்னாரா, டிட் யூ டீச் அபவுட் கிவிங்? கிவிங்க பத்தி நீ டீச் பண்ணியான்னு கேட்டாரான் ஜோசப் பிரின்ஸ்ட. நீ கிருபையை பத்தி பேசுற, கிருபைய செமையா பேசுற, எந்த அதுவும் இல்ல ஒன்ன, நீ அதை யாரும் உங்ககிட்ட ஆர்கியூவே பண்ண முடியாது. பட் டிட் யூ டீச் அபவுட்? ஏன்னா இவர் கிருபையினால இவர் கிவிங்க தூக்கி ஆண்டவர் தானே, ஃபினிஷ்ட் ஒர்க் இப்படியே பேசிட்டு இருக்கிறார். அப்ப சொன்னாரா, டிட் யூ நோ டயத் இஸ் பிலாங் டு நியூ கவர்னன்ட் அப்படின்னு சொல்லி அந்த மலாகி தானே இதுல இருக்கு, பல கனியை திறந்து ஆசீர்வதிப்பேன் 3:17 வசனம் இருக்கே, அதை காட்டுறாரா. அவர் சொல்றாரு, அதுக்கு முந்தின வசனத்தை போய் பாரு, அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல போய் படிச்சு பாருங்க. இவர் படிக்கிறாரா எல்லாமே ரிடம்ஷனுக்கு அப்புறம் சொன்னாரா, மெல்கிசேதேக்கை எடுனாராம். மெல்கிசேதேக்கை போய் படிக்கிறாரா. ஆமா, அவர் சொன்னார், அப்பமும் தண்ணீர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஆஃப்டர் த ரெசரக்ஷன். அங்கதான் ஆதாம் கொடுக்குறான். ஹி வாஸ் ரெடீம்டு. அப்போ இவருக்கு அந்த பினான்சியல் கான்செப்ட் பிரின்சிபிள் புரியுது. எப்படி நான் சொல்லுவேன்ல, மன்னிக்கலனா குடும்ப ரிலேஷன்ஷிப் வராது. we need to release the forgiveness. மன்னிப்பை எப்படி கொடுக்கிறோமோ அது எப்படி கொடுக்கிறோம்? தேவன் மன்னித்ததுனால் கொடுக்கிறேன். டயத்து அப்படிதாங்க, தேவன் ஆசீர்வதித்ததினால் கொடுப்பதுதான் டயத்து. See, it's not because லால எப்படி இருக்கும்னா, நீ கொடுத்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் தேவன் தான் என் சோர்ஸ். அவர் எனக்கு இன்னைக்கு 500 ரூபா கொடுத்திருக்காரியா, 50 ரூபா அவர். See, you are honoring, you are respecting him with your tithe. ஆனா 500 ரூபாயில கொடுக்கறது ஈஸி, 1000 ரூபாயில கொடுக்கறது ஈஸி. 1 லட்சம் ரூபாயில கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய, அதுதான் ஹார்ட். 10 லட்சத்துல கொடுத்தீங்கன்னா அது பெரிய ஹார்ட். 1 கோடியில கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வேற லெவல். ஆனா அந்த ஹார்ட் தாங்க ஆண்டவர் பாக்குறாரு, பர்சன்டேஜ பார்க்கல. ஜோசப் பிரின்ஸ்க்கு சொன்னாராம், நீ நம்ம உடனே போய் அந்த வீக் டயத்தை ப்ரீச் பண்ணாரு. அடுத்தடுத்த வாரங்கள்ல கிவிங்க டீச் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு உலகத்திலேயே நீங்க அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை பார்த்திருக்க முடியாது. பாத்துருக்கீங்களா? ஜோசப் பிரின்ஸோட கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. ஜோசப் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் மாதிரி ஒரு கப்பல் மாதிரி சிங்கப்பூர்ல. எனக்கு ஒரு ஆசை, சிங்கப்பூர் போனா ஜோசப் பிரின்ஸ் சர்ச்சுக்கு, இன்னைக்கு அந்த ஸ்டார் அப்படின்னு சர்ச்சுக்கு கரெக்டா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர்ல இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மலேசியால இருக்கவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோசப் பிரின்ஸ் சர்ச் உலகத்திலே அவனும் அந்த மாதிரி கட்டல, வேற லெவல் சர்ச். ஆமா, அப்படின்னு அவர் நின்னாலே அங்கங்க ஃபுல்லா அவருடைய பெரிய ஸ்கிரீன் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு நாள் அதே ஜோசப் சர்ச்சில் நிப்பேன்னு வச்சுக்கோங்களேன், பேசுவேன், பிரசங்கம் பண்ணுவேன். வேற லெவல் அவங்க சர்ச்ல. எவ்ரி ஒன் ஆர் டயத்தர். நம்ப மாட்டீங்க, எல்லாரும் டைப் பண்ணுவாங்க. எவ்ரி ஒன் ஆர் ப்ராஸ்பரஸ். வேற லெவல் ப்ராஸ்பரிட்டி. எவ்ரி ஒன் பிசினஸ் மேக்னட்ஸ். இன்னைக்கு யூஎஸ்ல இருக்கிற பெரிய டெலிவிஷன் சேனல் ஜோசப் பிரின்ஸோட பிரசங்கத்தை தான் போடுறாங்க, அவர் பேசுறதுதான் கேட்கிறாங்க. வேற லெவலுங்க. அவர் சொல்றாரு, இட் ஸ்டார்ட்ஸ் வித் தட். அன்னைக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் சர்ச்சுக்கு டீச் பண்ணேன், மை பீப்புள் ஆர் கெட்டிங் ப்ராஸ்பரஸ். எப்படி அவர் சபை பெருச்சு? ஒண்ணும் இல்ல, மக்கள் வளர்ந்தாங்க, கேட்டில் வளர ஆரம்பித்தது, இவர் ஊழியம் வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம்பிள், இது எக்ஸாம்பிளா சொல்றேன். அங்க அவருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினாராம். ஆஹா, யுவர் தாட். அதே மாதிரிதான் நான் வளர்ந்து நான் கனெக்டா இருக்கேன், என் மென்டார்ஸ் எல்லாருமே இத curse will break. நான் சொல்றேன் பாருங்க, உங்கள் வருமானத்தை தேவனோடு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், இதற்கு மேல உங்க குடும்பத்துல சாபம்ங்கிறதோட வேர் கூட இருக்காது. வேர் பரிசுத்தமாய் இருந்தால் முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். பிகாஸ் த கர்ஸ் முதலாக அடிபட்டது ஆதாமுக்கு பணத்துலதான். அதை ரிடீம் பண்ணுவோம். அதனாலதான் இன்னைக்கும் ஜீசஸ் அதான் சொல்றாரு, இந்த பாரு, பிசாச கூட இவன் எதிர்த்து நின்றுவான். பிசாசு கூட மக்கள் பயப்பட மாட்டாங்க. ஆனா பணம்ங்கிற ஒரு மேட்டர் வரும்போது கடவுளா பணமாங்கிற அளவுக்கு வரும். அதனாலதான் சொன்னாரு, 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு. அந்த கான்செப்டை ஏன் சொன்னாரு? மனுஷனுக்கு 2 காரியம், உன்னை கடவுளை பாக்குறான், இன்னொன்னு ஐயோ மணிங்கிற ஒண்ணுல ஸ்டிக் ஆயிடுறான்.
மணிங்கிற ஒன்றுல ஸ்டிக் ஆயிடுறான். அதனாலதான் அங்க வச்சாரு. இந்த ஹார்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா, இந்த தாட், பணத்தை குறித்த தாட், பணத்து மேலாம் ஒண்ணுமே இல்லடா, தானா வரும்னா வேற லெவல் ஃப்ளோவா இருக்கும் பணம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மனித குலம், விழுந்து போன மனித குலத்தை ரெடீம் பண்ண இயேசு, ஜீசஸ் இஸ் த டயத். முதலாவது டயத் யாருங்க? ஜீசஸ் இஸ் த டயத், முதற் பலன். அவரை பிதா ஆனவர் இந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்தார். அவரே அந்த கான்செப்டை தான் பிலீவ் பண்ணார். ஏன் அவர் நினைச்சா வேற மாதிரி மனுஷனை ரெடீம் பண்ணிருக்கலாமே, ஏன் ஒப்பு கொடுக்க வேண்டும் மனுஷனுக்கு இயேசுவை? பிகாஸ் தட் இஸ் த லா ஹீ கிரியேட்டட். அவர் உருவாக்குன சட்டங்க, இதை மாத்தவே முடியாது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும். கர்மா, அதான் சொன்னேன் ஸ்டார்ட் பண்ணும்போது, கர்மா என்பது உலகம் தொடக்கத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் ஆயிட்டே இருக்கு. கர்மானா என்ன? விதைப்பு அறுப்பு. சோ அதே கான்செப்ட்ல தான் ஜீசஸ் வராரு, விதைப்பு அறுப்பை உருவாக்குறாரு. அவர் தன்னையே ஒப்பு கொடுக்கிறார், விடுதலை ஆகிறார். இன்றைக்கும் நம் வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையிலையும் அந்த பிசிக்கலா அந்த கான்செப்டை தான் பினான்ஸ்ல ஒர்க் பண்றாரு. அதான் நிறைய பேர் பிரதர் ப்ரே பண்றோம், ஃபாஸ்டிங் பண்றோம், எல்லாம் பண்றோம், சிம்பிள்ங்க. ஆனா என்ன தெரியுமா, இத இன்னொரு ஒரு குரூப் இருக்கு. எப்படின்னா ட்ரெடிஷ்னலா பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னலா பண்ணக்கூடாது. ட்ரெடிஷ்னல் எங்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, பிரதர் நான் ட்ரெடிஷ்னல், நான் வந்து கொடுக்குறேனே, எல்லாமே கொடுக்குறேனே. ட்ரெடிஷ்னலா பண்ணக்கூடாது. யூ நீட் டு கிவ் ஃப்ரம் த ஹார்ட். ஹார்ட்ல இருந்து, தேவன் தான் என்னுடைய சோர்ஸ்ங்க, என் வாழ்க்கையே அவர் தான் அப்படிங்கிறதுல ரிலீஸ் பண்ணும்போது, மோர் தேன் டயத், மோர் தேன் த கிவிங், விட உங்க ஹார்ட் ஓவர்ஃப்ளோ, இட் பிரேக்ஸ் த கர்ஸ். புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் நாட் ட்ரெடிஷன், பிரேக் த கர்ஸ். நான் இந்த சத்தியத்தை தெரிய வரும்போது எனக்கு மைண்ட் ரினியூ ஆச்சு. பணத்தை பத்தின கெட்ட எண்ணங்கள்லாம் போயிடுச்சு. எப்படின்னா பணம் கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா பணம் நல்லது, இதெல்லாம் புரிஞ்சிடுச்சு. பணம் நல்லது, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, இதெல்லாம் புரிஞ்சிடுச்சு. நான் வந்து கோல்டு, எனக்கு கோல்டு நிறைய எனக்கு கிடைக்கும், இது கிடைக்கும். ஐ எம் எ ரிச் மேன், ஐ எம் எ ரிச் மேன், ஐ எம் எ ரிச் மேன், ஐ ஹேவ் மோர் மணி, ஐ ஹேவ் மோர் மணி. இப்படியெல்லாம் நான் அறிக்கைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சாம்பி செல்லத்துறை அவங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் கேட்கும்போது, ஓ ப்ராஸ்பெரிட்டி இஸ் காட்ஸ் வில் அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு. அப்புறம் கிரெஃப்லோ டாலர், இந்த மாதிரி வெளிநாட்டுல நிறைய பேர் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச் பண்றவங்களுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் கேட்பேன். கேட்கும்போது வாவ், we belong to this, we belong, அப்படி எல்லாம் புரிஞ்சுது. ஆனா கிவிங்ல எனக்கு கனெக்ட் ஆகாம இருந்தேன். நினைச்ச நேரத்துக்கு போடுறது, எனக்கு தோணுச்சுன்னா போடுவேன், இப்படி இருந்தது. அங்கதான் அந்த டிசிப்ளினை கொண்டு வந்தார் ஆண்டவர். இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவர் முன்னாடி சொல்லுவேன், ஐ வாஸ் நோ ஃபியர் அபவுட் மணி. பயமே இல்லைங்க. எங்க குடும்பம் எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு, எனக்கு பயமே இல்லை. பிகாஸ் ஐ நோ ஹூ, நான் எங்க இருக்கேன்னு தெரியும், எந்த இடத்துல என்ன தேவன் வைத்திருக்கான்னு தெரியும். வேற லெவல்ல என்ன பண்ணுவோம், ஓவர். நான் சொல்றேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்க. நான் ஒன்னு சொல்லவா, இதுல நிறைய பேர் இன்னைக்கு கேட்டிருக்க நிறைய பேர், யூ ஆர் அவுட் ஆஃப் கர்ஸ், யூ ஆர் அவுட் ஆஃப் கர்ஸ். எனக்கு எத்தனை டெஸ்டிமனி, இப்ப நான் வந்து இதுல இருக்கிறவங்களே சாட்சி சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ நோ இட். and they started, நான் அதுக்கப்புறம் தான் சரி இத ஐ நீட் டு டீச் அப்படிங்கிறதுல ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் தான் இப்ப நான் டீச் பண்றேன். நிறைய பேர் இதெல்லாம் சொல்லாமலே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குன்னு இல்ல, சி வேர் யூ ஆர் கெட்டிங், நீங்கள் எங்க, இப்ப நிறைய பேர் தோணும் எங்க பிரதர் கொடுக்கறது, ஒண்ணு இல்லைங்க, சிம்பிள். நீங்க ஆவிக்குரியதுல வளர்றது எங்க, அதை முடிவு பண்ணுங்க, அங்க கொடுங்க. என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட எல்லாம் வளரல பிரதர், நான் வந்து பண்ணுங்க, அங்க கொடுங்கிறேன். யார்கிட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை வளர்கிறதோ, வேர் யூ ஆர் கெட்டிங் த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் ஃபார் யுவர் growth, ஸ்பிரிச்சுவல் growth, அங்கே உங்க டயத்தை கொடுத்து பாருங்க, வேற லெவல்ல உங்க growth இருக்கும். ஓப்பன் டோர்ஸ் வரும். வேற நீங்க கஷ்டப்பட்டு டென்ஷன் ஆகி இல்லைங்க, நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள ஆண்டவர் அழைத்து கொண்டு போவார். ஓப்பன் டோர்ஸ், ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. விதை விதைக்கிறோங்க, அடுத்த நாளா முளைக்குது. ஆனா அந்த விதையினுடைய என்ன ஆயிடும், உள்ள ஜெர்மினேட், அது அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிடும், வந்துடும். ஆனால் சில மாதத்துல என்ன வரும், அப்படியே வெளியே துளிர் வரும், அப்புறம் மரமாக மாறும். அதுக்கப்புறம் ஒருத்தனும் தொடக்கூட முடியாது. அந்த மாதிரிதான் விதைப்பு அறுப்பு என்பது, நீங்க விதைக்கிறேன்னா சாதாரணமா இல்ல, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நான் சொல்லுவேன், அதான் எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க அங்க காசு கொடுங்க, பக்கத்து ஹோட்டல்ல கொடுக்காதீங்க. வேர் யூ ஆர், எங்கே பெற்றுக்கொள்றீங்க ஆவிக்குரிய உணர்வை பெற்றுங்களா, அந்த இடத்துல கனெக்ட் ஆகி பாருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறுறத பாப்பீங்க. கர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி துண்டு துண்டா போகும். உங்க பக்கத்துல வர முடியாதுங்க. நீங்க தொட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாம் பரிசுத்தமா இருப்பாங்க, மத்தவங்க குடும்பம் எல்லாம் மாற ஆரம்பிக்கும், உங்கள் நிமித்தமாக குடும்பம் மாற ஆரம்பிக்கும். நான் இதெல்லாம் பார்த்துட்டு வரேன். நான் அதை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட சாட்சி மேல சாட்சி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தங்களும். பிரதர்,
இதுக்கப்புறம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு பிரதர். ஏன்னா இது நான் சொல்றதுனால இல்ல, பிகாஸ் காட் கிரியேட்டட் திஸ் லா. எப்படி சாபமே ஒர்க் ஆகும்னா, நான் இப்படிதான் சொல்லுவேன், எங்க சாபமே ஆதாம் செஞ்சுட்டான்னால இன்னைக்கு வரைக்கும் நம்ம தாத்தா பண்ணதுக்கெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம்னா, ஏங்க இயேசு கிறிஸ்து உருவாக்குனதை நாம அதனுடைய பலன் உண்டாகுமா ஆகாதா? உங்கள் சரீரத்தை, உங்க ஸ்பிரிட்ல எல்லா ஆசீர்வாதத்தையும் ஜீசஸ் கொடுத்துட்டாரு. அதை மேனிஃபெஸ்ட், அதை வெளியே கொண்டு வரதான் உங்கள் மைண்ட். இந்த மைண்ட்ல தான் பிளாக் ஆகுது, மைண்ட்ல தான் இன்செக்யூரிட்டி. ஐயோ, சிலர்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை, நான்லாம் ஸ்டார்டிங்ல நம்ப மாட்டீங்க, ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு காரியத்துக்காக. 40,000 ரூபாய் வந்துச்சு. எப்போ 15 வருஷம் முன்னாடி, 13 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆன புதுசுல நம்ம 40,000 ரூபாய் வருது. ஒரு கடன் இருக்கு, ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ காணிக்க போடணும்னா ஸ்வீதா சொல்றா, நம்ம இதை அடைச்சிட்டு இதெல்லாம் பண்ணுவோமான்னா, எல்லாம் கரெக்ட் தான், அடுத்த மாசம் வருமா காசு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், கடன் அடைக்காம அந்த 40,000 ரூபாய வச்சு செலவு பண்ணேன். ஆனா என்னாச்சு, கடன் அடைச்சிருந்தா ஒரு கடன் போயிருக்கும், ஆனா அந்த கடனை விட அதிக கடன் தான் போச்சு. சில நேரம் பணத்தை விடுறதுக்கு ஏன்னா ஐயோ அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ணுவோம், இதுதான் உடைக்கிறாரு. இங்கதான் ட்ரஸ்ட் பண்ண சொல்றாரு ஆண்டவர். இஃப் யூ ட்ரஸ்ட் இன் ஹிம், நான் சொல்றேன், அவர் உண்மையுள்ளவர். அவர் he is so faithful to bless you. உங்களை சிலுவையில் உண்டாக்குன அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மீது கொண்டு வருவதில் அவர் உண்மையுள்ளவராக இருப்பார். எழுதி கொடுக்குறேன், அவர் உண்மையுள்ளவர். he is so faithful. நான் அதெல்லாம் ருசிச்சு பார்த்திருக்கேன். nobody in the cause, ஒருத்தர் காசுக்குள்ள இருக்க முடியாது. when you know it. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் பல மாசமா இருக்கேன், ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் பிரதர். நான் அப்ப அவங்க லைஃப் அப்படி யோசிப்பேன், ஆர் யூ கனெக்டட் வித் கிவிங்? நான் சிலர்கிட்ட கேட்டிருக்கேன், சிலர்கிட்ட அவங்ககிட்ட, நீங்க யார்கிட்ட இப்ப சிலர்லாம் எப்போவாவது கால் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வருவாங்க, பிரதர் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை, 1.5 வருஷமா இந்த கடன், 1.5 வருஷமா இது அப்படி இப்படின்னு. நான் சொல்லுவேன், எங்க நீங்க யாருக்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு எங்க பாஸ்டர் ஒருத்தர், அவரு அங்க ஒரு சர்ச் இருக்கு, அங்கதான் நாங்க போறோம், எல்லாம் பண்ணுவோம், உங்களை Facebookல பார்த்த பிரதர். அப்படியா, ஓகே, நீங்க அங்க ரெகுலரா போறீங்களான்னு கேட்பேன். அவன் ரெகுலரா போவோம் பிரதர், சண்டேனா எங்க பாஸ்டர் அவர் வருவார் வீட்டுக்கு. அப்ப நான் அவன்கிட்ட கேட்பேன், நீங்க டயத்து கொடுக்குறீங்களா உங்க பாஸ்டருக்குன்னா? டயத்துன்னு இல்ல பிரதர், எனக்கு வருமானமே இல்லையே பிரதர், நான் எப்படி சொன்னேன். இதாங்க பிரச்சனையே, 1.5 வருஷம் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கே புரியல பாருங்க. பாவம் பாஸ்டர் உங்ககிட்ட கேட்பாரு, இல்லைங்க இருக்கிறதுல கொடுத்து பாருங்க, வாட் எவர். நீங்க சாப்பிடுறதுக்கு காசு வருது இல்ல, ஆமா பிரதர், அதுல 1/10 உங்க பாஸ்டர் கொடுத்து பாருங்க, ரிலீஸ் பண்ணுங்க, ஃபெய்த்ல ரிலீஸ் பண்ணி பாருங்க, பெரிய ஓப்பன் டோர்ஸ் வரும். இப்படி 1.5 வருஷம் கஷ்டப்பட மாட்டீங்க. இப்படி இல்ல 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 குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்ல, இது இல்ல அது இல்ல வாடகை இல்ல, இப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க சிஸ்டர் அப்படின்னு. அவங்களுக்கு அப்பதான் புரியுது. பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் மென்டார். உங்க பாஸ்டருக்கு உண்மையா இருங்க. அவர் உங்களுக்காக பிரயாசப்படுறாரு இல்லையா, உங்களுக்காக தானே ஜெபிக்கிறார், உங்களுக்காக வர்றாருல. தட் இஸ் த லேவி. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பாத்தீங்கன்னா லேவியர்களுக்கு தசம பாகத்தை கொடுத்திருக்கிறாராம். whoever giving you food. கலாத்தியர் 6:6, யாராவது கலாத்தியர் 6:6 போட முடியுமா? கலாத்தியன்ஸ் 6:6, இதோட முடிக்கிறோம். கலாத்தியன்ஸ் 6:6 படி. அதுக்கு முந்தின வசனமும் பாருங்க, படிங்க, இது படிங்க. கலாத்தியர் 6:6 போடுங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், பாருங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கான டோர் ஆண்டவர் வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? நான்லாம் ஸ்டார்டிங்ல யோசிச்சேன், யாராவது இந்த காணிக்கை பத்தியோ இதை பத்தி பேசினாலே முதல்ல நமக்கு ஒன்னு ஹர்ட் ஆகும். ஓ, என்ன இதை பேசுனாங்க, ஊழியக்காரங்கன்னா இப்படிதான் பேசுவாங்களா இப்படின்னு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், see this is the solution. இது தேவன் சொல்யூஷனை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த சத்தியம் புரியல. சிலருடைய பிஹேவியர்ஸ்னால நமக்கு அது மேல அஃபண்ட் ஆயிருக்கலாம். சிலர் அந்த மாதிரி the way they present they will show. அதனால ஆண்டவருடைய பிரின்சிபிள் தப்பு கிடையாதுங்க, எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. பாருங்க, இதுக்கு அடுத்த வசனமும் முந்தின வசனம் போடுங்க. முந்தின வசனம், ஆமா, முந்தின வசனம் பிந்தின வசனம் அத போடுங்க பார்க்கலாம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், நல்லா பாருங்க, பால் எழுதுறார் நியூ டெஸ்டமென்ட்ல, உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அடுத்த வசனம் போடுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் இத சொல்லிட்டு பால் எழுதுவாரு, மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லி அந்த கலாத்தியருக்கு எழுதுறாரு. அந்த கிவிங், அந்த சோயிங் அண்ட் ரீப்பிங் நீ நினைச்சிடாதப்பா, எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அந்த லா ஒர்க் ஆகுது, நியூ டெஸ்டமென்ட்லயே சொல்றாரு பால். அப்ப அதுல எழுதியிருக்காரு,
உபதேசிக்கப்படுகிறவன், உபதேசிக்கிறவனுக்கு அப்படின்னா யாரு? நீங்கள் எங்க ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய உணவை பெற்று சாப்பிடுறீங்களோ, என்ன சொல்லிருக்காரு? எல்லாவற்றிலும். அப்படின்னா என்ன? எவ்ரி வாட் எவர் யூ கெட். அந்த காலத்துல நீங்க கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப மணி இருக்காது வீட்டுல. ஊர்ல என்ன இருக்கும்? ஆடு மாடு இருக்கும், கோழி இருக்கும். கோழி எல்லாம் வளர்ப்பாங்க, பாத்திருக்கீங்களா? எங்க பாட்டி இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பாவுடைய அம்மா அவங்க டீச்சர், ஓகேங்களா? ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா கோழி, எக்கச்சக்கமா கோழி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ஆடு, அந்த பக்கம் மாடு, எல்லாமே இருக்கும். அரிசி, வயல் உண்டு அப்ப எங்களுக்கு. அப்ப வயல்ல இருந்து என்ன வரும்? அரிசி வீட்டுல எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க மொட்டை மாடி எல்லாம் எங்க பாட்டி எங்க வீட்டுல ஃபுல்லா அந்த நெல்லை காய போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அப்பெல்லாம், இப்பெல்லாம் எங்க பாக்குறது, காய போட்டிருப்பாங்க. அப்ப அரிசி எல்லாமே நான் வெளியே வாங்கினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அப்பெல்லாம் வெளியே எதுவுமே வாங்கினது கிடையாது. காய்கறி கூட ஒரு நிலத்துல இருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படிதான் ஊர்கள்ல இருக்கும். எங்க பாட்டி இன்னும் ஞாபகம் இருக்கு. அரிசி எடுத்து இந்த போடும்போது, மத்தியானத்துக்கு போடுவாங்கல்ல, அதுல ஒரு டப்பா வச்சிருப்பாங்க. அந்த டப்பால ஒரு பிடி அந்த ஒரு பிடியை எடுத்து போட்டுருவாங்க. போட்டுட்டு மீதியை சமைப்பாங்க. காய்கறி ஒரு பேக் வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த காயை போட்டுருவாங்க. கோழி முட்டை இருக்கும். நாங்கெல்லாம் அப்ப முட்டை ஆஃப் பாயில் சாப்பிடறதுக்காக போய் இருப்போம். அப்ப சொல்லுவாங்க, தொடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு 10 முட்டை போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முட்டையில முதல்ல எடுத்து ஒரு முட்டையை வச்சிருவாங்க. டயத்து அந்த முட்டையை வச்சிருவாங்க. இதை மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு அப்ப புரியாது, மீதியில தான். அதே மாதிரி கோழிகள்ல ஒரு கோழி எடுத்து வச்சுக்குவாங்க. இதெல்லாம் சண்டே ஆனா போதுங்க எங்க ஊர்ல சர்ச்சில். ஆனா இன்னைக்கு அது வேற மாதிரி போயிடுச்சு. ஆனா அன்னைக்கு உண்மையான இருதயத்துல பல வருஷங்களுக்கு முன்பா, 30 வருஷம் முன்னாடி, அப்போ பார்த்திருக்கேன். சண்டே ஆனா அந்த ஃப்ரெண்ட்ல எல்லாமே பாஸ்டர்ட்ட கொண்டு கொடுப்பாங்க. பாஸ்டர் அந்த சர்ச் பாஸ்டருக்கு கொண்டு போய் எல்லாம் வச்சிருவாங்க சர்ச்சில். ஆனா பாஸ்டருக்கு அது தேவையான அவரு குவாலி என்ன பண்ணுவாங்க? அவருக்கு பணமா இருந்தா நல்லது இல்ல. உடனே என்ன பண்ணுவாங்க? அதை ஏலம் விடுவாங்க. சர்ச் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்க? ஆமா, நடந்ததுங்க. இன்னைக்கு சில சபைகள் அதை ஃபாலோ பண்றாங்க. பட் நம்ம நினைப்போம் ட்ரெடிஷன். ஆனா தே ஆர் ஃபாலோயிங் சம்திங். அது என்ன பண்ணுவாங்க? அதை இந்த கோழி அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏலம் விடும்போது அந்த மக்கள் அந்த பணத்தை பாஸ்டர்ட்ட கொடுப்பாங்க. ஆமா, ஹிந்து கோயில் எல்லாம் இன்னுமே பாருங்க, கோயிலுக்கு நேர்ந்து விடுறது. இது கிவிங் எல்லாம் நிறைய பேர் they know it how it works. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள அதுதான் பிடிச்சிட்டு இருக்கு. நான் யோசிப்பேன், எந்த அளவுக்கு. இன்னைக்கும் சொல்றேன், எங்க பாட்டிங்க இன்னைக்கு எங்க பாட்டி எங்க அப்பாவோட அம்மா அப்பா, அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கடனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எங்க ஊர்ல 8 வீடு இருக்கு, சொந்த வீடு வச்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அது வேற, அது பர்சனல் கதை. நிறைய பேர் அதை கொடுத்தா வீட்டை வித்துருவாங்க. சோமனி அது நிறைய கதைன்னு வச்சுக்கோங்க. அதை இங்கேயும் பேசுவான். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. நல்லா ஜம்முன்னு இருக்காங்க எங்க பாட்டி. நான் சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு ஃபாலோ பண்ணாங்க. நோ இட் த பவர் ஆஃப். யாரும் இன்னைக்கு அப்பத்துக்கு இறந்து தெரிந்தது கிடையாது. ஹிஸ்டரியிலே கிடையாதுங்க. ஹிஸ்டரியிலே கிடையாது. திஸ் பிரேக்ஸ் த கர்ஸ். புரிஞ்சுக்கோங்க, சாபத்தையே உடைச்சிரும். எந்த கர்ஸும் உங்க ஃபேமிலியில இருக்காது, உங்க பிள்ளைங்க மேல இருக்காது, எதுவுமே இருக்காது. when you know how to honor. டயத்துனோட மணி மட்டும் இல்ல, ஈவன் யுவர் டைம். நான் தான் சொல்லுவேன், 24 மணி நேரத்துல ஒண்ணு இல்ல. நிறைய சொல்றேன், பிரதர் டைமே இல்ல பிரதர் காலையில போனா ஈவினிங் நான் ட்ரை பண்றேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஓகே, உங்க டைமுக்கு நீங்க எப்ப வேணாலும் ப்ரே பண்ணுங்க, தப்பு இல்லைன்னு. ஆனா உங்களுக்கு ஒரு சொல்றேன், when you know the importance of time. 24 மணி நேரத்துல டயத்து எவ்வளவுங்க? டயத்து எவ்வளவு சொல்லுங்க? 24 ஹவர்ஸ்ல டயத்து என்ன? 24 மணி நேரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு வாழ்றதுக்கு பூமியில. அதனுடைய டைம் என்ன? 2.25 மணி நேரம். சரி, 3 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், இல்ல 2.5 மணி நேரம், இல்ல 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஏதாவது ஒரு டைம் கொடுத்து பாருங்க. நான் மார்னிங் டைமை கொடுக்குறேன். சில நேரம் மார்னிங் கொஞ்சம் மிஸ் ஆனா ஆஃப்டர்நூன், ஈவினிங். அந்த டைம் அவருக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. ஃபேஸ்புக்கு கிடையாது, வாட்ஸ்அப்புக்கு கிடையாது, வேற யாருக்கும் ஃபோன் காலும் கிடையாது. ஆமா, நீங்க மட்டும் அவருக்கு கொடுத்து பாருங்க. நான் சொல்றேன், சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இன்னையில இருந்து டெய்லி ஒரு 3 மணி நேரம் அவருக்கு, நீங்களும் அவரு மாத்திரம் ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க எல்லாம் இருக்கு பிரதர், எனக்கும் தான் 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க அப்ப நான் எப்பதான் அந்த டைம் கொடுக்க முடியும்? அவங்க எல்லாம் தூங்கும் போதுதான். புரிஞ்சுக்கோங்க, அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்கன்னா நான் ஃப்ரீயா அப்படியே அப்படியே பிரசன்ஸ்லயே இருப்பேன். See, எனி டைம் யூ நோ இட்ல, உங்களுக்கு தெரியும் எந்த டைம் கொடுக்கணும்னு.
நீங்க தான் முடிவு பண்ணணும். கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் எனக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. பிரதர், நீங்க சொன்ன மாதிரியே நான் டெய்லி 3 மணி நேரம் அவருடைய பிரசன்ஸ்ல அவருடைய வார்த்தைய அப்படியே அவரை துதிச்சுட்டு அவரோட வார்த்தைகளை பேசிட்டு அவர் பைபிள் படிச்சுட்டு பாட்டு பாடிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பைபிள் படிக்கலாம், பாட்டு பாடலாம், அப்படியே துதிச்சுட்டு நீங்க மட்டும் இருக்கணும். யூ நீட் டு கிவ் யுவர் செல்ஃப். கொடுத்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க 1 வாரம் கழிச்சு, என்ன பிரதர் பிசினஸ் ஓடவே இல்லை பிரதர். சொல்லி பாருங்க. உங்க பிசினஸ் எப்படி போகும்னு எனக்கு தெரியும். உங்க வேலை எப்படி போகும்னு எனக்கு தெரியும். உங்க சூழ்நிலை எப்படி போகும் என்று நமக்கு தெரியும். நமக்கு எப்பவும் பொதுவா நம்ம என்ன தெரியுமா, பிரச்சனை வந்தா பிரேயருக்கு வந்துருவோம். பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பிரதர், நான் சிலர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உங்க பேர் என்ன சார்? பிரதர் என்ன தெரியலையான்னு. நிஜமா தெரியலங்க அப்படின்னு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2018 நான் வந்து உங்க இதை அப்படியா அப்படி தெரியாது நிறைய நேரம். இதுதான் பிசாசு பண்ற பெரிய தந்திரம். சி நம்ம கூடயே கனெக்ட் ஆகணும். அதை சொல்ல கனெக்டடா இருங்க. ஆனால் தனிப்பட்ட பிரேயர் டயத்தை கொடுங்க. டைம்ல டயத்தை கொடுங்க. அன்புல டயத்தை கொடுங்க. எல்லாவற்றிலும் when you know how to honor the first fruit, நான் சொல்றது முதல். அதனால ஏன் மார்னிங் பிரேயர் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றேன். மார்னிங்ல வாங்குங்க. சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு மார்னிங்ல முடியாது பிரதர். காலையில எந்திரிச்சோம், பல் தேய்ச்சோமா, இதை பண்ணோமா, அதை பண்ணோமா, போனோமா. எனக்கு மத்தியான டைம் தான் நான் ஃப்ரீ பிரதர். ஓகே, இட்ஸ் அபவுட் த ஹானர். நான் என்ன சொல்றேன்னா, அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. முதலாவது, பிஃபோர் சீயிங் எனிஒன், இந்த பூமியில யாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரை பாருங்க. யாரையும் மீட் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை மீட் பண்ணுங்க. யார்ட்டையும் பேசுவதற்கு முன்பாக அவர்கிட்ட அந்நிய பாஷையில பேசுங்க. இந்த லைஃப் ஸ்டைல கொண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொடுங்க. காணிக்க கூட எனக்கு ஒரு டைம்ல நான் காணிக்க கூட எப்படின்னா, ஒரு 5ஆம் தேதி அந்த முதல்ல வாடகை இதெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்தேன். எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இது என்னுடைய விருப்பம், என் தாட்ல சொன்னாரு, ஹானர் வித் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னா. நம்மோடங்க then we understood that ஃபர்ஸ்ட் டைமை ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். எல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம். முதல்ல அவர் ஹானர் பண்ணுவோம்பா. we started then we do it. நான் சொல்றேன், நேரத்துல, அன்புல, எல்லாத்துலயும் தேவன். அதனால புருஷன் மேல, பிள்ளைங்க மேல எல்லாம் அன்பு வைக்க கூடாதா? இல்லைங்க, அன்பு வைக்கலாம். எல்லார் மேல அன்பு பரிசுத்தமா மாறும். எப்போ? ஃபர்ஸ்ட் லவ் டு காட். அவரை நேசிங்க, அவரோட இருங்க, அவர் அப்படியே பிடிச்சுக்கோங்க. இது வந்து லாவா நினைச்சீங்கன்னா உங்களை கஷ்டப்படுத்தும். என்ன பிரதர் இது ஒரு அதுனா உங்களை கஷ்டப்படுத்தும். ஆனா இதை உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷமாக நினைத்தீர்கள் என்றால், நான் இருப்பதே அவரு தாங்க பிரதர், எனக்கு என்னங்க இருக்கு, எல்லாமே அவரு தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது மேட்டரே கிடையாது. when you know it, it's from your heart. அவ்வளவுதாங்க, மாறிடும். ஓகே, தேங்க்யூ ஃபாதர். அப்பா, உங்களுடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறேன். இந்த நேரத்திலும் இதை குறித்து டீச் பண்ண எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, உங்களுக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கோம், யூடியூப்ல இதை கேட்டுட்டு இருக்கவங்களும் சரி, எஸ்ப்பா, let their life be changed. என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, சுவிதா வாழ்க்கை எப்படி மாறிச்சோ, how I know the importance of tithe and offering. இது என் வாழ்க்கையை மாற்றினது, என் abundant லைஃப்குள்ள வாழ வைத்தது, என் குடும்பத்துல மாற்றத்தை கொண்டு வந்தது, உயர்வை கொண்டு வந்தது, பெருக்கத்தை கொண்டு வருகிறது. விதையை விதைத்து அதை பெருக பண்ணுகிற தேவன் நீர். மேபி சிலருக்கு அது எடுத்துக்கொள்ள ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனாலும் சத்தியம், உங்க சத்தியம் விடுதலையாக்கும் நான் பிலீவ் பண்றேன் ஆண்டவரே. வாழ்க்கையை பல வழிகளில் பல மடங்காய் அந்த வாழ்க்கை மாறுகிறத நான் பிலீவ் பண்றேன். எஸ் லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. இவங்களை நான் பிளஸ் பண்றேன். அத்தனை பேரும் செழிப்பார்களாக ஆண்டவரே. they are prosperous. நான் பிலீவ் பண்றேன். ஒவ்வொருவரும் அவங்க பிள்ளைகள்ல இருந்து எல்லாரும் செழிப்பை நான் பேசுகிறேன். அதற்குதான் எதை மனிதன் இழந்தானோ, வருத்தத்தோடு பலனை புசித்தானோ, இன்றைக்கு வருத்தம் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து எங்களை நடத்தி வந்த தேவனை நாங்கள் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உமக்கு நன்றி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.